கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர் யாவருக்கும் முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விசேஷ விதமாய் நம்முடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாளையும் கொடுத்து, இந்த நாளிலும் நம்மை சகோதர சகோதரர்களை ஒன்று கூட்டி நம்முடைய பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவரை தொழுது கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான வாய்ப்பிற்காய் பிதாவாகிய தேவனுக்கு நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதிகளையும் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டு, அடியான் சார்ந்திருக்கிற அவினாசி மற்றும் சத்தியமங்கலம் சபையின் சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டு நம்ம இந்த ஆராதனைக்குள் கடந்து செல்லலாம். பாடத்துடைய தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக ஏவாளின் சோதனை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடம் நம்மளுக்கு ஒரு புதுமையான பாடமாக இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு விசேஷித்த ஒரு நமக்குன்னு ஒரு காரியங்கள் இந்த பாடத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற விசுவாசம். ஏவாள் அப்படின்னோடனே நம்ம கேள்விப்படாத பேராக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, நம்மளுக்கெல்லாம் நல்ல பரிச்சயமான கேள்விப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் நம்ம சண்டே கிளாஸ்லேருந்து சின்ன குழந்தைகள்லேருந்து கேட்டு பழகின ஒரு பெயர் தான் இல்லைங்களா. இப்போ ஏவாளுடைய தனித்தன்மைகள் அல்லது அவங்களுக்குன்னு இருக்கிற விசேஷித்த ஏதாவது ஒரு காரியங்கள் சொல்ல முடியுமா? எடுத்த உடனே கேள்வியா அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்காக தான் நம்ம அந்த சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம இந்த பேரை கேட்டிருக்கோம், இந்த கேரக்டரை பற்றி கேட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு ஆரம்பிச்சது அதுக்காக தான். இப்போ ஏவாளுக்குன்னு விசேஷித்த சில விஷயங்கள் இருக்கும். யாருக்குமே அந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்காது. பாயிண்ட் என்னன்னா, உலகத்தில் உருவாக்கப்பட்ட முதல் பெண் அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த பெருமை மாத்திரம்தான் இருக்குதா? அதுதான் தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் பெண்மணி, அதுவே அடங்கிடுது. வேற என்ன பெருமை இருக்கு அவங்களுக்கு? முதல் தாய். பிரதர் சொல்றாரு, கரெக்டான பாயிண்ட். அப்புறம் ஏன்னா இது ஏன் கேள்வினா, இதெல்லாம் புரிஞ்சுட்டு போனோம் இந்த பாடத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பெருமை இல்லைங்களா? அதாவது முதல் பெண், முதல் தாய், முதல் மனைவி, இப்படி பல பெருமைகள் அவங்களுக்கு இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக கீழ்ப்படியாமைக்குள்ளே போனவங்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவாள் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் கவனிச்சிருக்க மாட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அந்த 6 நாள் சிருஷ்டிப்பு இருக்குல்ல, அதில் தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பு அப்படின்னா எதையே சொல்லலாம்? ஒரு 6 நாள், நம்ம மொத்தம் 6 நாள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிருஷ்டிப்பு நடக்குது. பிரதர் விட்டுறலாங்க பிரதர், பரவாயில்ல. 6 நாள் ஒவ்வொரு சிருஷ்டிப்பு நடக்குது. அதில் முதல் நாள் என்ன நடக்குது? அதாவது இந்த வானம் பூமி அதை சிருஷ்டிக்கிறார் இல்லைங்களா? முதலாம் நாள் நடக்குது. சரி, தேவனுடைய அந்த 6 நாளில் அவருடைய கடைசி சிருஷ்டிப்பு என்ன? அதாவது அவருடைய கடைசி சிருஷ்டிப்பு, தேவன் நேரடியான ஒரு பார்வையில் அவருடைய கடைசி சிருஷ்டிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏவாள் தான். ஏவாளை சிருஷ்டித்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வசனங்கள் நம்ம படிக்கிறோன்னா, தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி நம்ம பாடத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு 6 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த 6 காரியங்களை குறிச்சிட்டு நம்ம பின்பகுதியில் தான் இந்த 6 வரிசைப்படுத்த போகிறோம். முன்னாடி ஓரலாக இந்த ஏவாளை குறித்ததான சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? இப்போ ஏவாள் உண்டாக்கப்பட்ட விதம், எதற்காக உண்டாக்கப்பட்டார், அதற்கு பின்பதாக அவர்களுக்கு என்னென்ன நடக்குது, அவங்க என்ன சோதனைக்குள் போய் அவங்க சிக்கிக்கொள்கிறார்கள் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துடலாம். முதலாவதா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து இதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதாவது தேவனுடைய அந்த கடைசி சிருஷ்டிப்பின் நாளில் கடைசி நடக்கக்கூடிய காரியங்கள், மனுஷனை சிருஷ்டிக்கிறார் இல்லைங்களா? சிருஷ்டிச்சு
மனுஷனுக்கு என்ன ஒரு வேலையை கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம் உண்டாக்கின மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சு அந்த நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார். இதே பிபிஇ, பேசிக் பைபிள் இன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு, அந்த டிரான்ஸ்லேஷனில் வாச்சிருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த மனிதனை ஏதேன் தோட்டத்தில் வேலை செய்யவும் அதை கவனித்துக் கொள்ளவும் கொண்டு போய் வைத்தார். அப்போ என்னன்னா, முதல் அவர் உருவாக்குன தன்னுடைய சாயல்ல தன்னுடைய ரூபத்துல உருவாக்குன சிருஷ்டிச்ச மனுஷனை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்துல வச்சு அந்த நிலத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் அதை கவனிச்சுக்கவும் ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு இல்லைங்களா. நம்ம நல்லா கவனிக்கும் பொழுது தேவன் ஆதாமுக்கு கொடுத்த முதல் வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தை பாதுகாக்கவும் அதை பண்படுத்தக்கூடிய ஒரு வேலை, அதாவது சுத்திகரிக்கிற ஒரு வேலையை கொடுக்குறார் இல்லைங்களா. இப்போ ஆதாம் இந்த வேலையை கரெக்டாக செஞ்சாரா? சிஸ்டர் செஞ்சாருன்றாங்க, சிஸ்டர் செய்யல அப்படின்றீங்க. செஞ்சாரா இல்லையா? சரியான விதத்தில் தான் செஞ்சார். அந்த நிலத்தை அவர் சரியானபடி பாதுகாத்திருக்கார். சரியானபடி அதை என்ன பண்ணியிருக்காருன்னா பண்படுத்தியிருக்கார் நிலத்தை இல்லைங்களா. அப்போ தேவன் எதற்காக ஆதாமுக்கு இப்படி ஒரு வேலையை கொடுக்கணும்? இன்னொரு கேள்வி வைக்கிறார். எடுத்த உடனே இப்போ ஆதாம தேவன் ஒரு மனுஷனை உருவாக்குறார், சிருஷ்டிக்கிறார் இல்லைங்களா. அந்த மனுஷனுக்கு ஒரு துணை வேணும்னு தேவனுக்கு முன்னாடியே தெரியுமில்ல. ஏன் அந்த மனுஷனை சிருஷ்டிக்கும் போதே கூடவே ஒரு துணையும் சிருஷ்டிக்கலாம்ல? புரியுதுங்களா? கேள்வி புரியுதுங்களா? அதான் சொல்றேன் சிஸ்டர். அதாவது எலும்புல இருந்து தான் சிருஷ்டிச்சாரு, விழா எலும்புல இருந்து தான் எடுத்து உருவாக்குறாரு. அதனால எந்த மாற்றமும் இல்லை. அதை உடனடியாக பண்ணியிருக்கலாம்லன்ற என்ன ஒரு காலப்பகுதி. ஓகே, அப்புறம் என்னங்க ஒரு ப்ராப்பர்சி நிறைவேறணுமா? சரி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தோமா நம்மளுக்கு புரிஞ்சிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு ஒரு பொறுப்புணர்வை கொண்டு வர்றார் முதலாவது. இப்போ ஒரு துணை வேணும்னு அவருக்கு நல்லா பாருங்களேன். அவர் சிருஷ்டிக்கும் போது விலங்குகளெல்லாம் எப்படி சிருஷ்டிக்கிறாரு? ஜோடியோடு தான் அவர் உருவாக்குறார். உருவாக்கும் போதே சிருஷ்டிக்கும் பொழுதே ஒரு புலினா புலி, ஆண் புலி, பெண் புலி, அப்படி ஒவ்வொன்றையும் அப்படியே சிருஷ்டிக்கிறார். ஆனால் மனிதனை மாத்திரம் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச காலங்கள் இந்த மனிதன் தனிமையாக தான் இருக்கிறார். இப்போ அந்த தனிமை எதற்காக கொடுத்தார் அப்படின்னா, முதல்ல அந்த தனிமை அப்படின்றத உணர்ந்துக்கணும். அந்த தனிமை அப்படின்னு அந்த உணரும் பொழுது தான் நமக்கு ஈக்குவலாக ஒரு பேர் இருந்தால் நம்ம எப்படி பாதுகாக்க முடியும், அவங்களை எப்படி அணுக முடியும், அவங்க கூட எப்படி நடந்துக்க முடியுன்ற ஒரு உணர்வு அவருக்குள்ளே வரணும் இல்லைங்களா. ரெண்டாவது பாருங்களேன், இந்த நிலத்தை அவர் எடுத்த உடனே ஒரு பொறுப்பு கொடுக்குறார். எடுத்த உடனே ஒரு வேலையை கொடுக்குறார். இந்த வேலையை எப்படி அவர் சரியானபடி நிறைவேற்றுறாரா அப்படின்னு பார்க்குறார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுக்குறாரு இல்லைங்களா. அதை நல்லா கவனிக்கணும் நம்ம. ஏன்னா எடுத்த உடனே ஒரு துணை கொடுத்துருந்தா ஒருவேளை அந்த துணையை எப்படி இவர் வழி நடத்தணுன்றது ஆதாமுக்கு அவ்வளோக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் முதல்ல உணர்ந்து கொள்கிறார். அவர் மற்ற விலங்குகள், அவருக்கு கீழே இருக்கிற விலங்குகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு விலங்குகளும் தன்னுடைய பேர்கிட்ட எவ்வளோ அன்பு செலுத்திட்டு இருக்கு, அது அதாவது ஈக்குவல் ஷேர் பண்ணுறது ஒவ்வொரு உணர்வுகளை இல்லைங்களா. அந்த அன்பு அப்படின்னா அந்த அன்பை விலங்குகிட்டையும் இப்போ நம்ம போய் அன்பு செலுத்த முடியும், விலங்கும் நம்ம மேலே அன்பு செலுத்த முடியும் இல்லைங்களா. ஆனால் அது ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது இல்லைங்களா. நம்மளுடைய உணர்வு என்ன அப்படின்னு அதனால் புரிஞ்சிக்க முடியாது. அதோடைய உணர்வுகள் என்னன்னு நம்மளால் முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அந்த உணர்வுகள் முதல்ல வரணும் அவருக்கு. ரெண்டாவது அந்த பொறுப்பு, ஒரு ஒரு பேர் இருந்தால் அதை நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்றத ஒரு பொறுப்பை முதல்ல கொடுக்குறார். அடுத்ததாக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 17 வசனம் முடிய. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இப்பதான் மனுஷனுக்கு ஒரு சோதனையை கொண்டு வந்து வைக்கிறார். அதாவது ஒரு உடன்படிக்கை பண்றாரு மனிதனோட இல்லைங்களா. இப்ப அந்த நிலத்தை என்ன பண்ணிட்டாரு இவரு ஆதாம்? நிலத்தை பண்படுத்திட்டாரு, அதை நல்லா பாதுகாத்துட்டாரு. அதை பண்படுத்தி பாதுகாத்து அதுல என்ன ஆயிடுச்சு? இப்போ கனிகள் விருட்சங்கள்லாம் வளர்ந்துருச்சு
இல்லைங்களா? வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டத்தின் சகல விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம். 17வது வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான கனிகளையும் நீங்க புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு அடுத்து 18வது வசனம் வாசிச்சிருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பாத்தீங்களா? இதுக்குன்னு ஒரு காலப்பகுதியை வச்சுட்டாரு. இப்ப ஆதாமுக்கு சில பொறுப்புகள் சில வேலைகள் எல்லாம் கொடுத்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது எப்படி தெரியுது? அவர் கொடுக்கிற வேலையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தேவனுடைய பார்வையில இது வரைக்கும் பர்ஃபெக்டா பண்றாரு. அப்போ சரியானபடி ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த டைமில் தான் என்ன தேவை ஆதாமுக்கு? ஒரு ஏற்ற துணை தேவை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு இல்லைங்களா? அதற்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த ஏற்ற துணையை கொடுத்தாருன்னா கொடுக்கல. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. பாத்தீங்களா? மறுபடியும் இப்பவும் ஒரு வேலையை கொடுத்துட்றாரு, மறுபடியும் பொறுப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இதுல நல்ல நம்ம லிட்ரலா கவனிச்சு பார்க்கணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு மெச்சூரிட்டி வர வரைக்கும் தேவன் பார்த்துட்டே இருக்கிறார். அந்த மெச்சூர், அதாவது இவருக்கு ஏற்ற துணையை கொடுத்தா இந்த நேரத்தில் கொடுத்தா அவரால் சரியா வச்சு பாதுகாக்க முடியுமா அப்படின்றத நல்லா கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த மெச்சூர் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வேலைகளாக கொடுத்து அந்த மெச்சூரிட்டிக்குள்ளே கொண்டு வரார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறார். இப்போ இது ஒரு பொறுப்பு கொடுத்துட்றாரு, இந்த வேலையை நீ செஞ்சிரு அப்படின்னு கொடுத்துட்றாரு. இப்போ ஆதாம் அந்த வேலையை அதாவது எல்லா விதமான மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் கடல்வாழ் ஜந்துக்கள் எல்லாத்துக்கும் பேர் வச்சது யாரு? அதை சரியா செஞ்சிருக்காரா இல்லையா? ஏன்னா வசனம் பின்னாடி ஆதாம் அன்னைக்கு பெயர் வச்சா என்ன பெயர் வச்சாரோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேலையும் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றதா செய்து முடிச்சிடுறாரு இல்லைங்களா? செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்பதான் ஏவாளுடைய சிருஷ்டிப்பு இங்க தொடங்குது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவர் நித்திரை அடைந்ததனால். இந்த வசனத்தெல்லாம் நல்லா கவனிச்சுக்கலாம். இது நம்மளுக்கு நல்ல பழக்கப்பட்ட பரிச்சயமான வசனங்கள் தான், இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கலாம் இந்த வார்த்தைகளை. ஏன்னா பின்னாடி இதை திரும்பவும் நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு என்ன பண்ணாரமா? அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான் அப்படின்னு வசனம் இருக்கு. சரிங்களா? இப்ப நித்திரை அடைந்தான்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு சகோதரர் நித்திரை அடைஞ்சிட்டார் அப்படின்னா எதையும் சொல்லுவோம், மரணத்தை பத்தி சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். இப்ப ஆதாம் என்ன ஆயிட்டாரம்மா? அப்படி எடுத்துக்கலாமா? ஆக்சுவலா நம்மளுடைய பார்வையில அவர் கண்டிப்பா என்ன ஆயிட்டாரு? மரிச்சிட்டாரு, மரண நிலைக்குள்ள போயிட்டாரு. பின்னாடி எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த மரண நிலைக்குள்ள போன உடனே தேவன் என்ன பண்றாரு? விலா எலும்பு, ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை சிருஷ்டிக்கிறார். இப்போ ஏவாளுடைய சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, மனுஷனுடைய விலா எலும்புல இருந்து எடுத்து உருவாக்கப்பட்டவங்களை தான் ஏவாள் மனுஷி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இதான் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட விதம். ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் மனுஷனுடைய விலா எலும்புல, அதாவது ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து தேவன் எடுத்து சிருஷ்டிக்கிறார். எதற்காக ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா, மனுஷனுக்கு ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை வேணும் இல்லைங்களா? மனிதனுக்கு ஏற்ற துணைனா என்னங்க? ஏற்ற துணை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதத்திலையும் அந்த மனிதனுக்கு என்னவா இருக்கணும்? சரியான, எல்லா விதத்திலையும் சரியான ஒரு
ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன செய்யக்கூடிய ஒரு வேலைகளாக இருந்தாலும் சரி, எதுலேயும் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். இதுதான் ஏற்ற துணை. அப்படி ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி தேவன் 22வது அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிச்சிருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்து விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்பதான் விலா எலும்பை எடுத்து ஆதாமுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, நித்திரை, அயர்ந்த நித்திரையை வர வச்சு அவன் நித்திரை அடைந்தான். அவனுடைய விலா எலும்புல இருந்து எடுத்து மனுஷியை உருவாக்கி திரும்பவும் என்ன பண்றாரு, மனுஷியை உருவாக்கி. அப்போ ஆதாம் அதுக்கு மனுஷி எடுக்கும் பொழுது, விலா எலும்பு எடுக்கும் போது என்ன கண்டிஷன்ல இருந்தாரு, நித்திரை கண்டிஷன்ல இருந்தாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு உயிர் வந்திருக்கு இல்லைங்களா, புரியுதா? நித்திரையிலிருந்து இப்போ எழுந்திருக்கார். இப்போ விலா எலும்புல இருந்து எடுத்த மனுஷியை கொண்டது என்ன பண்றாரு, மனுஷங்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இதுதான் உன்னுடைய ஏற்ற துணை. இவ்வளவு நாள் நீ என்ன பண்ணியோ, என்னுடைய பார்வையில் நான் கொடுத்த வேலைகளை எப்படி பர்ஃபெக்டா நான் விரும்புகிற மாதிரி செஞ்சு முடிச்சியோ, அதே மாதிரி இனிமேல் என்ன பண்ணும், உன்னோட வாழ்க்கை நான் விரும்புகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வசனம் இருக்கா? ஆக்சுவலாக தேவனுடைய மைண்டில் அதெல்லாம் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா அதற்கு முன்னாடி அதற்கு உண்டான வேலைகளை கொடுத்துருக்காரு. இப்போ மறுபடியும் திரும்பி ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். ஏவாள் எப்படி உருவாக்கப்பட்டாங்க? ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து உருவாக்கப்பட்டாங்க. எதற்காக உருவாக்கப்பட்டாங்க? ஆதாமுக்கு ஏற்ற துணையாகவே இருக்கணும். அப்போ எப்பவுமே ஏவாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமு கூடவே இருக்கணும். அவர்களுக்கு என்ன தேவையோ, ஆதாமுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் யார் தான் செய்யணும்? ஏவாள் தான் செய்யணும். இவங்க இப்போதான் சோதனையே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்ற துணையை, மனுஷனுக்கு ஏற்ற துணை, அந்த மனுஷனுக்காகவே உருவாக்கப்பட்டவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷி, இல்லைங்களா? நம்ம வசனம் கூட படிக்கிறோம்ல, அதாவது மனுஷிக்காக மனுஷன் உருவாக்கப்படல, மனுஷனுக்காக மனுஷி உருவாக்கப்பட்டாள் அப்படின்னு. அதுக்கெல்லாம் பின்னாடி அது ஒரு பாரபட்சம்லாம் கிடையாது, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய காரியங்கள்லாம் இருக்குது, தேவன் வச்சிருக்கார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஒரு நாளைக்கு நம்மளுடைய கணக்கு பிரகாரம் 24 மணி நேரங்கள் அப்படின்னும் பொழுது, அந்த 24 மணி நேரங்களும் ஏவாளுடைய சிந்தனை, செயல், எண்ணம், பேச்சு எல்லாமே யாரை சார்ந்து இருந்திருக்கணும்? ஆதாம சார்ந்தே தான் இருந்திருக்கணும். புரியுதுங்களா? ஆதாம் சார்ந்தே தான் இருந்திருக்கணும். அவங்க ஆதாம விட்டு என்ன பண்ணிருக்கூடாது, விலகி போகவே கூடாது, ஆதாம கூடயே தான் இருந்திருக்கணும். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக ஏவாளை தேவன் உருவாக்குனாரோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து இப்ப ஏவாளை என்ன பண்றாங்க, கொஞ்சம் விலகி வராங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, கொஞ்சம் விலகி வராங்க. விலகி வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களையும் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. இப்ப சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது அப்படின்றது வாசிக்கிறோமோ. இப்ப சர்ப்பத்தை பத்தி தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல, யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? சாத்தானை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்ப ஏன் இந்த இடத்துல சர்ப்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை உள்ள வந்துச்சு? இப்ப சாத்தானுடைய தந்திரத்திற்கு யாரை பயன்படுத்தி இருக்கான்? சாத்தான் சர்ப்பத்தை பயன்படுத்திட்டா இல்லைங்களா? அப்போ சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. தந்திரம்னா என்னங்க? தந்திரம் அப்படின்னா என்ன? எப்படி? அதாவது ஏமாறுறதே தெரியாம ஏமாத்துறதா தந்திரம் இல்லைங்களா? அந்த தந்திரம் எப்படி நம்ம பின்னாடி வசனத்துல பார்க்க போறோம். இந்த வசனத்தை முழுசா வாசிருங்க. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை, இதுதான் தந்திரம். புரியுதுங்களா? இந்த இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் எப்படி சொல்லியிருக்கான, இந்த தோட்டத்தில் இருக்குல்ல, இந்த பழத்தையெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? தேவன் என்ன சொன்னாரு? எல்லா கனியும் சாப்பிடுங்க, ஒன்றை மாத்திரம் சாப்பிடாதீங்கன்னாரு. சாத்தான் என்ன பேசிட்டு இருக்கா? எதையுமே சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு இவங்களுக்கு என்ன போச்சு? இதுதான் தந்திரம். இந்த போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை,
அவங்க சொல்றாங்க. அடுத்த வசனம் 2-3 வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இப்ப புரியுதுங்களா? இப்ப சாத்தான் எப்படி ஒரு விஷயத்தை தந்திரமா ஏவாளுக்குள்ள நுழைக்கிறான் பாத்தீங்களா? முதல்ல எடுத்த உடனே அவனுக்கு தெரியும், ஏதாவது தேவன் ஒரு பிரேக் வச்சிருப்பாரு. அது எப்படியாவது அதை என்ன பண்ணணும், நம்ம பிரேக் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு தடை வச்சிருப்பாரு, அந்த தடையை உடைச்சிட்டு போகணும். அப்போ நல்லா தெரிஞ்சான என்ன தடை அப்படின்றது இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. எப்படி தந்திரமாக செயல்படுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக எடுத்துட்டு இதெல்லாம் பாரு எவ்வளோ அழகாக உருவாக்கிட்டு அநியாயமாக உங்களை சாப்பிட வேண்டான்னு வேற சொல்லிட்டாரு. இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு தந்திரத்தை ஒன்று கொண்டு வந்து வைக்கிறா. உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுது, இல்லை அப்படியெல்லாம் சொல்லலை, எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிட்டாரு பாரு. அங்கே தெரியுது இல்லை, இந்த நன்மை தீமை அறியத்துக்கு இதோ இந்த மரத்துக்கடி, அதையே மாத்திரம் சாப்பிட வேண்டான்ட்டாரு. இப்போ சாத்தான் இதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈஸியாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டு பாருங்க. தோட்டத்தின் அதாவது நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொட வேண்டாம் என்று சொன்னார். நீங்கள் என்னைக்கு புசிக்கிறீங்களோ அன்னைக்கு செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது இப்போ சாத்தான் முதல் முறையா ஏவாளுக்குள்ள அந்த தந்திரமா அந்த வஞ்சகமா ஏமாத்தி ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வராரு? வாசிங்க சிஸ்டர். 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். பாருங்க, இப்ப சாத்தான் என்ன சொல்றது, அப்படியெல்லாம் தேவன் சொன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க இதை புசிச்சா சாக மாட்டீங்க, நீங்க இதை சாப்பிட்ற அன்னைக்கு என்ன ஆயிரும், உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்படின்னா என்ன? அது வரைக்கும் கண்ணு இருட்ட குருடா இருந்துச்சா? கண்கள் திறக்கப்படும் என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு அறிவு இதற்கு அப்புறம் கிடைக்க போகுது. ஏன் தெரியுமா? தேவன் பாருங்கப்பா, தேவனையே ஒரு குற்றப்படுத்துற அந்த இடத்துல சாத்தான். தேவன் மேலேயே ஏவாளுக்கு ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கே இப்படி பண்றாரா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். இன்னொரு வார்த்தை, நீங்கள் தேவர்களைப் போல், வாசிங்க, கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாத்தீங்களா பாயிண்ட் எப்படி வருதுன்னா, தேவனுக்கு நல்லாவே தெரியுது, நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் யார் மாதிரி ஆயிடுவீங்க. தேவர்கள்னா யாரு? படிக்கிறோம்ல, தேவர்கள்னா யாரு? என்னங்க சிஸ்டர்? தேவ தூதர்கள். தேவ தூதர்களை தான் அந்த இடத்துல பிடிச்சு. அப்ப தேவ தூதர்கள் மாதிரியே நீங்களும் ஆயிடுவீங்கன்னா, இப்ப தேவ தூதர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க நினைச்ச நேரத்துல தேவனுடைய, அதாவது நினைச்சா தேவன்கிட்ட போய் நிக்கலாம், உடனே பூமிக்கு வரலாம், அவங்க உருவத்தை மாற்றலாம். புரியுதுங்களா? பயங்கரமான ரொம்ப ஒரு தெளிவா ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்ப என்ன பண்ணிடுறான், இப்படி எல்லாம் நீங்க ஆயிடக்கூடாதுன்ட்டு தேவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு தேவன் மேல ஏவாளுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதைய கொண்டு வந்து சாத்தான். இதுதான் தந்திரம். எவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டா பார்த்தீங்களா? உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்க நல்ல அறிவாளி ஆயிடுவீங்க. எப்படி தேவ தூதர்கள், இப்போ நாங்கள்லாம் பாருங்க, இப்போ நினைச்சா உங்க கூட பேசிட்டு இருப்போம், அடுத்த நிமிஷம் யார் கூட போய் பேசுவேன்? தேவன் கூட போய் பேசுவேன். என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு உருவத்துக்கு, இந்த மாதிரி ஒரு தன்மைக்கு நீங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டிய தேவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு உங்களை எப்படி பண்ணி வச்சிருக்கு பாரு, நீங்களும் போய் அவரை போய் நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக கொண்டு போய் என்ன பண்ணிடுறான், ஒரு வஞ்சகத்தை விதைச்சிட்றான். ஆனா தேவன் சொல்லியிருக்காரு, நீங்க சாப்பிடும் நாளில் சாகவே சாவா என்று. அதையும் மீறி இவங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான், இது ஒரு நாள்ல நடந்த சம்பவம் இல்லை, பல நாட்கள். இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஏதோ ஒரு நாள்ல 2 பேர் உரையாடிட்டு இருந்தாங்க, உடனே நடந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம்.
இதுக்கெல்லாம் ஒரு காலப்பகுதிகள் இருக்கு. ரெண்டாவது, நேரடியா பேசி கூட கிடையாது. மூத்த பிரதர் ரசல் அவர்கள் எழுதியிருக்கார் ரீப்ரன்ஸ்ல. சிந்தனையிலேயே தூண்டி விட்டுருந்துருக்கான். இப்போ என்ன, இந்த பாம்பை வச்சு எல்லா விஷயத்தையும் சாத்தான் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த மரத்தில் போய் ஏறுறதும் அந்த பழத்தை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையிலையும் இருந்திருக்கலாம் அப்படின்னு பிரதர் சொல்றார். அப்படி சாப்பிட சாப்பிட அதை பார்க்க 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 ஏவாளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, தேவன் என்ன சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிட்டா, ஆனால் இந்த சர்ப்பம் சாப்பிடுதே, சாகலையே. பார்க்கறதுக்கு ரொம்ப, அதாவது இதை படிக்கும்போது எப்படின்னா, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதுமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்று பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்க மாட்டிருக்கு. ஏன்னா பாம்பு ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்படுதாமா. பாம்புக்கு ரொம்ப, அதாவது மனிதனுக்கும் அடுத்தபடியாக நுண்ணறிவுன்னு சொல்லுவோம்ல, நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவு பாம்புக்கு அதிகமாக இருந்திருக்காமா. பிரதர் ஒரு வசனத்தை வச்சு கோட் பண்ணி சொல்லியிருக்கார். பாம்புக்கு அறிவு இருக்குதா? பாம்புக்கு அறிவு இருக்குமா? இருக்குதா? நுண்ணறிவு இருக்குதா? நுண்ணறிவுனா என்னங்க? ரொம்ப அதிபுத்திசாலித்தனம் சொல்லும்ல நுண்ணறிவு. ஒரு வசனத்தை எடுத்து கோட் பண்றாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது, ஓநாய்களுக்குள் ஆடுகளை அனுப்புறது போல உங்களை அனுப்புறேன், நீங்க எப்படி இருக்கணும், புறாவை போல் கபடற்றவர்களும் பாம்பை போல் வினா உள்ளவர்களும். அந்த வினா உள்ளவர்கள்ன்ற வார்த்தையை எடுத்து படிச்சோமா நுண்ணறிவுன்னு வருது. அதிக அறிவுள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ பாம்பு இந்த பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அது பயங்கரமா அறிவா இருந்திருக்கு. அப்போ ஏவாள் பார்க்குறாங்க, இந்த பாம்பு சாப்பிடுது, அது மேலேயே ஊர்ந்துட்டே இருக்கு, ஒன்றுமே ஆகலை. இது நாளுக்கு நாள், அதாவது இப்போ பாருங்களேன், இந்த விளைவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை எப்படி உருவாக்குனார், எதற்காக உருவாக்குனார் அப்படின்ற ஒரு காரியத்தையே மறந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுலேருந்து விலகி வந்துட்டாங்க. விலகி வந்ததின் விளைவு இவங்க சிந்தனை பூரா எப்படி ஆயிடுச்சு, ஆர்வம், அதிகபட்ச ஆர்வம். அதை சாப்பிட்டு தான் பார்க்கணுமே, சாப்பிட்டு தான். ஏன்னா பொதுவாகவே மனிதர்களுக்கு என்னவா இருக்கும், ஆர்வங்கள். ஏதாவது ஒன்று செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த செய்ய வேண்டாம்னு சொன்னதில் அதோட அப்படியே மறந்துட்டு விட்டுருவோமா? அது என்னதான் இருக்கும், இந்த ரூம்குள்ளே யாரும் போகாதீங்க, இந்த ரூமை யாரும் திறக்காதீங்க, போகாதீங்க அப்படின்ட்டா என்ன பண்ணுவோம், நம்ம சிந்தனை பூரா எதுலேயே தான் இருக்கும். அப்படி என்ன அந்த ரூமுக்குள்ளே இருக்கு, ஏன் போக வேண்டாம்னு சொல்கிறாங்க, அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், ஒரு ஆர்வம் வந்துட்டே இருக்கும். இதை மிஞ்சின ஆர்வம் வந்துட்டே இருக்கும். இந்த அளவுக்கு அதிகமான ஆர்வத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாம்பை பார்த்துட்டே இருக்காங்க, கவனிச்சுட்டே இருக்காங்க, பாம்பு சாப்பிடுது, ஊறுது, இவங்களும் பார்க்குறாங்க. சரி, முதல்ல போய் நம்ம என்ன பண்ணிடலாம், டச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. தொட்டு பார்க்கலாமே, ஏன்னா பாம்பு அது மேலேயே தானே ஊர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு போய் அந்த வேலையெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க, தொடுறாங்க, ஒன்றும் ஆகலை, சாகலை. அப்போ யார் சொல்கிறதா கரெக்டாக இருக்குது? ஆமாம், சாத்தான் சொல்கிறது என்னவா இருக்காமா, சரியாக இருக்குது, ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகலைப்பார் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, பொரிச்சதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தை புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். நல்லா கவனிச்சுங்க, புசிப்புக்கு நல்லதும் எப்படி இப்போ இந்த வசனத்தை முழுசா வாச்சிருங்க. பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவாக்குகிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பாருங்க, இப்ப வசனத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க சிந்தனை வருது. பாருங்க, நல்லா கவனியா, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது. பாம்பு பயங்கர அறிவா செயல்பட்டு இருக்கு, இதை சாப்பிட்டு புத்தி அதிகமா அறிவு வந்துட்டே இருக்கு. அப்படின்றது என்ன பண்றாங்களாமா, பாம்பை வச்சு புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. அப்ப இதெல்லாமே நடந்திருக்கு. என்று கண்டுன்னா என்ன அர்த்தம், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது,
பார்க்கறதுக்கும் அழகா இருக்குது, சாப்பிட்டா என்னவா இருக்குது, பயங்கர புத்தி வருது, இதெல்லாம் பார்க்குறாங்களாமா என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ என்னாச்சு, இவங்க மைண்டுக்குள்ள பாம்பு புசிச்சு சாப்பிட்டு அதோடைய நடவடிக்கையை பார்த்து 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 நாளடைவில் என்ன ஆயிட்டாங்கன்னா, ஓ நம்மளும் என்ன ஆயிடுவோம். இதே பாருங்க, இந்த இடத்துல புசிப்புக்கு இந்த பேதுரு பின்னாடி சொல்லியிருப்பாரு, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 விஷயத்தை கொண்டு வந்து சாத்தான் முதல்ல இங்கே தான் ட்ரை பண்ணுறான். புசிப்புக்கு, அதாவது கண்களின் இச்சை, பார்வைக்கு எப்படி இருக்காமா, பார்வைக்கு கண்களின் இச்சை, புசிப்புக்கு நலமும். அப்படின்னா எதை சொல்லலாம், மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை சாப்பிட்டா நம்ம யாரா இருக்கலாம், பெரிய அறிவாளி தேவர்களை போல இருக்கலாம். ஜீவனத்தின் பெருமை 3ஐயும் கொண்டு வந்து கரெக்டாக எங்கே, அப்போ இப்போ ஃபஸ்ட்டு சாத்தான் எங்கே ட்ரை பண்ணி ஜெயிச்சிருக்கான் பாருங்க. அதை தான் பின்னாடி பேதுரு கண்களின் நிச்சை, மாமிசத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமைன்னு கொண்டு வந்து கோட் பண்ணி காட்டியிருக்காரு. அங்கேயே அந்த மாதிரி நடந்துருச்சு. நம்ம இதுக்கெல்லாம் தப்புற ஆளே கிடையாது சாத்தான்கிட்ட, அதனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு பேதுரு அதை கொண்டு வந்து பின்னாடி நம்மளுக்கு சுட்டி காட்டியிருக்காரு. ஈஸியாக கொண்டு வந்து வச்சுட்டாரு. இதையே தான் இயேசு கிறிஸ்துக்கும் பண்ணார், சாத்தான் பண்ணான். இயேசு கிறிஸ்து கண்களின் நிச்சை, மாமிசத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து வச்சானா, எந்த இடத்துல? 40 நாள் உபவாசம் இருந்தவனா அவருக்கு பசி எடுக்குது. இப்போ என்ன பண்ணுறான், மாமிசத்தின் நிச்சயை கொண்டு வந்து வைக்கிறான். நீ பெரிய தேவனுடைய குமாரன், உனக்கு தான் பவர் இருக்க, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி மாமிசத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை கொண்டு வந்து இந்த ராஜ்யத்தை பூரா பாரு எப்படி இருக்கு பார்த்து, இதெல்லாம் என்னுடைய தான் கண்களின் நிச்சை. ஜீவனத்தின் பெருமை, நீங்க இருந்து கீழே இருந்து குதி, தேவ தூதர்கள் உன்னை என்ன பண்ணிடுவாங்க, காப்பாத்திடுவாங்க. எல்லாரும் உன்னை தேவ தூதன், தேவனுடைய மகன் ஏத்துக்குவாங்கப்பா. ஜீவனத்தின் பெருமை எவ்வளோ அழகா கொண்டு வந்து வைக்கிறான் பார்த்தீங்களா. இங்க ஆரம்பிச்சது தான் அங்க வரைக்கும், இயேசு கிறிஸ்து வரைக்கும் வருது. அப்ப இதுல இருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஏவாள் ஈஸியா விழுந்து போயிட்டாங்க இல்லைங்களா. பின்னாடி பார்க்கலாம் அது எப்படின்னு. இப்ப இந்த மாதிரி ஒரு காரியமா, கண்களின் நிச்சை, மாமிசத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை 3ஐயும் கொண்டு வந்து அழகா அப்ளை பண்ணி என்ன ஆயிட்டா சாத்தான், இப்போ ஜெயிச்சுட்டா அந்த இடத்துல சொல்ல போனா இல்லைங்களா. ஏவாள் அவங்க புசிச்சது மாத்திரம் அல்லாமல் யாருக்கும் கொடுத்துட்டாங்க, இப்போ ஆதாமுக்கும் புசிக்க கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த விஷயம் நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த பழத்தை சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்ட உடனே பெரிய மாற்றம் நடக்குது இல்லைங்களா. தேவன் வரார், தேவன் வரந்த அவருடைய பிரசனத்தை தெரிஞ்சவொன்னே 2 பேத்துக்கு என்ன வருது, முதல் முறை என்ன வருது, இந்த வசனத்தால நம்ம போடல, என்ன பண்ணிடுறாங்க, பயந்துட்டு ஒளியிறாங்க. பயம் வருது, முதல்ல பயம். தேவனுடைய வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்களோ அன்னைக்கே முதல் முறையா அவங்களுக்குள்ள என்ன வருது, ஒரு பயம்ன்ற ஒரு உணர்வு வருது இல்லைங்களா. அது வரைக்கும் அப்படி எப்படி இருந்தாங்க, பயத்தோடு இருந்தாங்களா ஏதேன் தோட்டத்துல, பயமெல்லாம் இருக்குல்ல. ஆனா இப்ப முதல் முறை என்ன ஆகுதுன்னா பயம் வருது. தேவனுடைய அந்த பிரசனத்தை அவங்க உணர்ந்த உடனே தேவன் கேட்கிறாரு, அதுக்கு ஆதாம் எங்க இருக்க, ஏன் ஒளிஞ்சிருக்க, நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை நீ என்ன பண்ணிட்ட, புசிச்சிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆதாம் என்ன சொல்றாரு, அம்மா தேவனே நான் புசிச்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லல. இப்போ பாயிண்ட் எங்கே போகுதுன்னா, நான் குற்றவாளி கிடையாது, பொறுப்பு யார் தான், நீங்கள் தான். நீங்கள் எனக்கு ஒரு மனைவின்னு ஒருத்தி கொடுத்தீங்கல்ல, அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக அப்படி தானே இருக்குது, தேவனை குற்றப்படுத்துகிற மாதிரி தானே இருக்கு. நல்லா நம்ம கூர்ந்து கவனிச்சோமா. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லல, நான் தப்பு பண்ணது காரணமே யார் தான், ஏவாள் தான். அந்த ஏவாள் எப்படி வந்தாங்க, நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. அடுத்த பாயிண்ட் எப்படி போகுதுன்னா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். இப்ப ஸ்திரீயோடைய ஒரு காரியம் என்ன, எங்க போகுது, இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ தேவனே நீங்க அவ்வளவு தூரம் சொல்லி நான் என்ன பண்ணல, கேட்கல, மன்னிச்சிருங்க.
அந்த வார்த்தை வந்துச்சானா அப்படியும் இல்லை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானாலாம் சாப்பிடல, நீங்கள் தான் காரணம். நீங்கள் எங்களுக்குன்னு காவலுக்குன்னு ஒருத்தன் வச்சிங்கள, எங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒருத்தனை வச்சிங்கள, அவர் தான் கொடுத்தாரு. அதனால தான் நாங்கள் சாப்பிட்டு, நீங்கள் ஏதோ நாங்கள் குற்றம் செஞ்ச மாதிரி எங்களை வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அப்படி தான் போகுது இது. அப்போ மனிதனுடைய சிந்தை எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? அதாவது நீ இப்போ வசனமெல்லாம் எப்படி வரும்னா, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க கண்கள் திறக்கப்படுது, அவங்க நன்மை தீமை எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு வருது. அப்போ நன்மை தீமை அறிகிற அறிவு தப்பா? அந்த அறிவு வந்து தப்பா? அறிவு கரெக்ட் தானே? அந்த அறிவு வந்தனால தான் இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த அறிவு வரலன்னா உலகத்தில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அதாவது அறிவுபூர்வமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல. இன்னைக்கு எல்லாமே பாருங்க, எதுக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. எதோ மனுஷன் கண்டுபிடிச்சிட்டே இருக்கான் தன்னுடைய அறிவில். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த கனியை சாப்பிட்டனால தான் இந்த அறிவெல்லாம் வந்துச்சு. அப்போ இது தப்பு இல்லைல்ல? புரியுதுங்களா? இது ஏன் தேவன் தடுத்து வைக்கணும்? நீங்கள் அமைதியாக பார்க்கறதுனால ஏதோ சொல்லு கேட்டு போகிறோன்ற மாதிரி இருக்கு. என்ன சிஸ்டர்? அவரையே சார்ந்து இருக்கணும்னு நினச்சா அது சுயநலம் தானே. இப்போ நீங்கள் யாராவது என்னையே சார்ந்து ஒரு பிரதர் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது? ஆக்சுவலாக தேவன் அப்படி இருந்திருப்பாரா? தேவன் எதையுமே கட்டாயப்படுத்த மாட்டார். அதை சொல்லிட்டார், நீ நன்மை தீமை இதை சாப்பிட்டீங்கன்னா செத்துருவாப்பா அப்படின்ட்டாரு. அதற்காக அவர் வந்து அதை சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா தான் அவரையே சார்ந்து இருக்கணும்னு அவர் வச்சிருப்பார். சுயாதீனத்தை கொடுத்துட்டார். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா ஒரு அறிவு தான். ஆனால் தேவன் ஒருவேளை பிரதர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட எப்படி ஆதாம கொஞ்ச நாள் வேலை செய்ய வச்சு சில பொறுப்புகளை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு துணை கொடுக்குறாருல, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தேவனே இந்த கனியை புசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பதாக, அந்த ஏற்ற வேலை வர்றதுக்கு முன்பதாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிட்டு அந்த அறிவை பெற்றுக்கொண்டாங்க. அந்த அறிவின் விளைவு தான் இன்னைக்கு உலகம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த அறிவு சரியான அறிவு இன்னைக்கு வந்து மனிதனுடைய அறிவு பெருக்கத்தினால உலகம் வந்து, அதாவது மேலோட்டமாக உலகத்தின் பார்வையில் பார்த்தா என்னன்னா பயங்கர முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தா உலகம் பெரிய அழிவுக்குள்ளே போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் இதனால தான் நீங்கள் நன்மையை மாத்திரமே அறிந்தவர்களாக இருங்க, தீமைன்ற ஒரு விஷயமே உங்களுக்குள்ள வேண்டாம், அது வேண்டாம், தெரியவே வேண்டாம் அப்படின்னு விட்டார் அவர். கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் இன்னும் வளரணும், இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகணும் அப்படின்னு கூட அவர் விட்டுருக்கலாம். ஆனால் இவங்க அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நன்மை தீமையை அறியத்துக்கு கனியை சாப்பிட்டு பாம்பை போல் நல்ல அறிவுள்ளவர்களாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ தெரியுது நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிர்வாணமாக இருக்கும், ட்ரெஸ் போடாமல் இருக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்தாங்க. அப்பத்தி மனநிலைமைக்கு இப்பத்தி மனநிலைமைக்கு என்ன வேறுபாடு? அப்போ நன்மையை மாத்திரமே அறிந்ததுனால ஒரு குழந்தை மனநிலைமையில் இருந்தாங்க. கள்ளம் கபடமற்ற ஒரு சிந்தனை, எப்படி அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த கனி சாப்பிட்டோன்னா தீமை உள்ளே போயிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தருடைய நிர்வாணமும் கண்ணுக்கு தெரியுது. புரியுதுங்களா? அப்போ தேவன் இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலக்கி வச்சிருந்தார். இவங்களுடைய பேர் ஆவலில் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இந்த ஒரு விஷயம் ஒரே நாளில் நடந்த சம்பவம் இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எதுவுமே ஒரே நாளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளே ஒரு தீமைக்குள்ளே போகணுன்னா ஒரே நாளில் போயிடுவோமா? முதல்ல அந்த தீமையை கொஞ்சம் கவனிப்போம், மறுபடியும் மனசு அதை பார்க்க சொல்லும், அங்கே எட்டி பார்க்க சொல்லும், பேச சொல்லும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணிடுவோம், முழுமையாக அந்த தீமைக்கு அடிக்ட் ஆயிரும், அடிமையாயிரும். அந்த மாதிரி தான் ஏவாளும் இந்த இடத்துல வந்து ஆதாம விட்டு விலகி வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க சிந்தனையில், அதாவது என்னைக்கு போய் இந்த சிந்தனை இவங்களுக்குள்ளே வந்துச்சோ, இந்த பழத்தை சாப்பிட்லாம் அது சாப்பிடுதில்லை அப்படின்னு வந்த அன்னையிலேருந்து இவங்க சிந்தனை பூரா என்னவாக தான் இருந்திருக்கு, அதை எப்படியாவது சாப்பிடணும், அந்த சிந்தனை பூரா அது மேலேயே தான் இருந்திருக்கும். ஆதாம் மேலே இருந்திருக்குமா? ஏற்ற துணையாக இருந்திருப்பாங்களா? அப்போ அதோடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன ஆயிடுச்சு, மரணத்துக்குள்ளே வந்துருச்சு அவங்க செஞ்ச ஒரு விளைவுனால. ஆனாலும் தேவன் பாருங்களேன், அது வரைக்கும் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்துட்டு இப்போ முதல் முறையாக அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு பயம், ஒரு துக்கம், ஒரு கலக்கம், எல்லா விஷயமும் அந்த இடத்துல வருது பார்த்தீங்களா? அது வரைக்கும் அவங்களுக்கு பயம், துக்கம், ஒரு துக்கம், ஐயோ நம்ம இப்படி இருக்குமா அப்படி இருக்குன்னு துக்கமாக இருந்தாங்களா, ஒரு பயமாக இருந்தாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துச்சா? எதுவுமே இருக்கலாம், நார்மலாக இருந்தாங்க.
ஆனால் அந்த கனியை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு, துக்கம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு, எல்லாமே வந்து அவங்கள ஆட்கொண்டுருச்சு. தேவன் என்ன பண்ணாரு? அழகா, இனிமேல் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறாரு? வெளியே அனுப்பிச்சிடுறாரு. ஏன் வெளியே அனுப்புறாரு? தப்பு பண்ணிட்டாங்க, அங்கே இருந்திருக்கலாம்ல. ஏன் வெளியே அனுப்புறாரு? உணர்ணும், ரைட்டு. இன்னொரு பாயிண்ட் பின்னாடி சொல்றாங்க சகோதரர்கள். யாரா ஜீவ விருட்சத்தின் கனி என்ன இருக்குங்க? இப்ப நன்மை தீமை அறியத்துக்க கனியை சாப்பிட்டு மரணம், அதாவது சரீரத்துல ஒரு மரணம் வந்துருச்சு, இந்த மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. ஒருவேளை அதே டைம்ல ஜீவ விருட்சத்தின் கனியும் போய் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? மரணம் வராது, ஆனா மனிதன் நடைப்பிணமாவே வாழ்ந்துட்டு இருப்பான். சரீரத்துல ஒரு பலவீனத்தோட வாழ்ந்துட்டே தான் இருக்கணும், சாக முடியாது. ஒருவேளை அந்த கண்டிஷன் வர வேண்டாம் அப்படின்றதுல பாருங்க. இந்த இடத்துல வந்து இப்போ தேவன் வந்து அன்பானவர் நம்ம படிக்கிறோம், வாசிக்கிறோம் இல்லைங்களா? அன்பானவர் தானே. அன்பானவர்னா மன்னிச்சு விட்டுருக்கலாம் இல்லையா? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புனார் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோன்னு வச்சுக்கோங்க. யாராவது வச்சாங்கன்னா சரி, நீதி ஓகே, அவர் அன்பானவர் தானே. ஆக்சுவலாக நீதி அன்பு ரெண்டும் ஒரே டைமில் அங்கே வேலை செய்யுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அங்கேருந்து அனுப்புறது நீதி, அதே டைமில் அன்பு ஒர்க் அவுட் ஆகுது அந்த இடத்துல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இங்கே இருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? வேதனையோடு வாழ்ந்துட்டே தான் இருக்கணும். அதற்கு என்ன பண்ணிடலாம்? அதை தொட விடாமல் இவங்களை தடுத்துடலாம். இது அன்பா இல்லையா? புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய நீதியும் அன்பும் வந்து ரொம்ப ஏற்றத்தாழ்வுக்குள்ளே போகாது. ரெண்டு தண்டவாளம் மாதிரி, ரெண்டு பக்கம் இருக்க தண்டவாளம் மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி வெளியே அனுப்பிடுறாரு. அனுப்பிச்சதுக்கப்புறம் தேவன் இவங்களோட தொடர்பில் இருந்தாரா? ஆதாம் ஏவாள் கூட எப்போ இருந்தார்? பாயிண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அனுப்புனாலும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கூட வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இவ்வளோ பண்ணியும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:1 ஆதியாகமம் 4:1 ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றாள் என்றான். இந்த நம்ம மொழிபெயர்ப்போட அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல படிச்சோம்னு வச்சுங்களேன், இன்னும் அருமையா இருக்கு. வாசிச்சுட்டா இருப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று நான் யெகோவாவின் உதவியால் ஒரு மனிதனை பெற்றுள்ளேன் என்றாள். பாருங்க என்ன ஒரு தேவனுடைய இந்த அன்பு எப்படி ஒன்று செயல்பட்டு இருக்கு. அதாவது இப்போ ஏவாள் என்ன ஆயிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து ஒரு கர்ப்பம் தரிச்சிடுறாங்க. இப்ப கர்ப்பம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அந்த கர்ப்ப பிரசவ வேதனைன்னு என்னன்னு தெரியுமா? அவங்க அந்த சூழ்நிலையை உணர்ந்து கொள்ள முடியுமா? அவங்களால பேலன்ஸ் பண்ண இப்ப நீ வந்து பிள்ளை பெறும் பொழுது மிகுந்த வேதனையோட நீ பிள்ளை பெறுவாய் அப்படின்ட்டாரு இல்லைங்களா? தேவன் என்ன அந்த வசனமெல்லாம் நம்ம போடல. ஏவாளுக்கு வந்து அவர் சொல்லும் போது நீ பெற்றெடுக்கும் பொழுது உனக்கு மிகுந்த வேதனை வலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சொல்றாரு தேவன், நீ பிள்ளை பெறும் பொழுது வலியோட பிள்ளை பெற்றெடுப்பாயின்னு. அப்போ அந்த வார்த்தையின் வீரியம் எப்படி இருந்திருக்கும்? அந்த வலியுடைய வீரியம் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு வலி இல்லாம குழந்தைய பெற்றெடுக்கிற வழிமுறைகள்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? ஆனா தேவன் நீ வலியோட குழந்தைய பெற்றெடுப்பும் போது அந்த வலியுடைய வீரியம் 100% இருந்திருக்கும். ஏன்னா தேவன் சொல்றாரு. அப்போ அந்த 100% வேதனையை அவங்க தாங்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு இருந்திருக்கணும். அந்த இடத்துல ஆதாம்னால உதவி பண்ணியிருக்க முடியுமா? அந்த நேரத்தில் ஆதாமுக்கு என்னன்னே தெரியாது, பிரசவம்னா என்னன்னே தெரியாது, குழந்தை பிறக்குதுன்னா என்னன்னே தெரியாது. நினைச்சு பாருங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? அப்ப பாருங்க வசனம் எவ்வளவு சொல்லுது, நான் யெகோவாவின் உதவியால். அப்ப முதல் பிரசவத்தை யார் தான் பார்த்துருக்கிறது? காயினுடைய பிரசவம் எவ்வளவு மேன்மையானது பாருங்க. ஆனா அவர் விழுந்துட்டாரு. காயின் பிறக்கும் பொழுது இந்த பிரசவத்தை பார்த்ததே யார் தான்? நம்ம தேவன் தான் பார்த்துருக்காரு. அப்போ இந்த பாயிண்டை வச்சு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் தேவனுடைய கீழ்ப்படியாமை போனாலும் மனுஷன், ஆனால் அந்த மனிதன் மேலே தேவன் எப்படியாப்பட்ட ஒரு அன்பும் ஒரு நீதியும் வச்சிருக்காரு. ஒருத்தருமே இல்லை. இந்த குழந்தைய வலியோட பெற்றெடுக்கவேன்னு வேற நம்ம சொல்லிட்டோம். அவங்க வலியெல்லாம் தாங்கியாகணும், அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த அன்பு நீதி எல்லாம் வந்து அந்த இடத்துல வேலை செய்யுது. அதான் இந்த வசனம் அவ்வளோ தெளிவாக சொல்லி, நான் யெகோவாவின் உதவியால் ஒரு மனிதனை பெற்றுள்ளேன் என்றால் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க.
அப்போ தேவனே வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த இடத்துல நேரடியாக உதவி செஞ்சிருக்காரு. இதுதான் அவங்க வாழ்க்கையில அந்த குறுகிய, அதாவது அவங்கள உருவாக்கி அவங்க ஏதேன் தோட்டத்தில் விட்டு வெளியே வந்து நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான். இவ்வளோதான் இந்த பாடத்தில் வந்து சம்பவம் இவ்வளோதான். இப்போ இந்த பாடத்தை நம்ம எதுக்காக பார்க்கணும்? இது நம்மளுக்கு தெரியாத விஷயம். இது இன்னைக்கு பார்த்தது ஏதாவது புதுமையாக இருந்துச்சா அப்படின்னா புதுமை இல்லை, எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ உட்காந்து நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இதை நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, தந்திரம்னா என்னன்னு பார்த்தோம். எப்படி தந்திரமா வந்து செயல்பட்டுச்சு? தந்திரமே தெரியாத, ஏமாறுறதே தெரியாத அளவுக்கு ஏமாத்துறது. தேவன் இந்த கனியெல்லாம் சாப்பிட வேண்டான்னு தானே சொன்னாரு. அப்படின்ற மாதிரி தந்திரமா உள்ள நுழைஞ்சு ஏவாளை வஞ்சித்தது போல, வாசிங்க இப்போ. ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இப்ப நம்மளுக்கும் என்னதானாமா, நம்மளும் என்ன பண்ணுவோமாமா? உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவருக்கு இந்த பயம்? பவுல் தெளிவா சொல்லிட்டார், ஆகிலும் சர்ப்பமானது தந்திரத்தினால ஏவாளை வஞ்சிச்சு, அதே மாதிரி உங்க மனசும் கிறிஸ்துவ பற்றினதுல இருந்து வஞ்சிக்கப்படுமோ, ஏமாந்துருவீங்களோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாரு. அப்ப நம்மளுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. நம்மளும் வஞ்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, இவங்க வாழ்க்கையில நடந்த அந்த 6 காரியங்கள் அப்படின்னு சொன்னோம்ல, அதை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளும் வஞ்சிக்கப்படுறோமா, வஞ்சிக்கப்பட்டுட்டு இருக்கோமா இல்லையா, அல்ல நம்ம ஒரு எச்சரிப்பா இதுல இருந்து எடுத்துக்கலாமா அப்படின்றத நம்ம ஈஸியா பார்த்துடலாம். இப்போ அந்த 6 காரியங்கள்ல ஒன்று வந்து ஏவாள் அவங்கள சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டது அப்படின்றத திரும்பவும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, அவங்க எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு காரியத்தையும் பார்க்க போறோம். இதுல ஒரு வார்த்தை வருது, தேவ வார்த்தையை கூட்டி பேசுதல் அப்படின்னு. யாராவது தேவ வார்த்தையை கூட்டி பேசுதல்னா என்ன அர்த்தம்? சொல்லாத ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராவா சொல்றது. ஏவாள் அப்படி சொன்னாங்களா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். இச்சை உள்ளவராகுதல், தான் செய்த தவறுக்கு மற்றவர்களை குறை சொல்ற ஒரு எண்ணம், இப்படி எல்லாம் இருந்தாலும் ஏவாள தேவன் கடைசியா வந்து பிரசவ பார்த்து அவருடைய அன்பு நீதியும் என்ன பண்ணிட்டு போறாரு, செலுத்திட்டு போறாரு அந்த இடத்துல இல்லைங்களா? இப்போ இது ஒவ்வொன்றா அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப ஏவாளுடைய சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா விலா எலும்புல இருந்து எடுத்து ஏவாளை உருவாக்கிட்டு சதையினால் அடைக்கிறாங்க. இப்ப இந்த நித்திரை அப்படின்றது நம்மளுடைய பார்வையிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லது தேவனுடைய பார்வையும் எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 11 - 12 வசனங்கள். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். போதும். இப்போ லாசரு என்ன இருக்காராமா? இப்ப அங்க ஒரு நித்திரை பார்த்தோம், இப்ப இங்க ஒரு நித்திரை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல எந்த நித்திரை சொல்லிட்டு இருக்காரு? லாசருடைய மரணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நம்முடைய நண்பனா, அதாவது வாசிங்ஸ்டர், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். வாசிங்க அப்படியே தொடர்ந்து 12வது வசனம். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இப்ப அவங்க கரெக்டா புரிஞ்சுட்டாங்க நித்திரைனா என்ன அப்படின்றத. தூங்குறது, நான் தூங்கிட்டு இருக்கான், நித்திரைனா தூக்கத்தானே, தூங்குனா அவன் சுகமாயிருவான், எந்திரிச்சு வந்துருவான்ல, நம்ம எதுக்கு போய் எழுப்பணும் அப்படின்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு?
லாசரு மரணம் அடைஞ்சிட்டான், அதை நித்திரை அப்படின்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில நம்மளுடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்குது? நித்திரை, தூக்கமா இருக்கு. ஏன் ஏன் அப்படி இருக்கு? அவருடைய பார்வையில நாம் நித்திரை அடைந்து விட்டால் நம்ம தூங்கிட்டு இருக்கோன்ற மாதிரி பார்க்கறாரு. எதற்காக அப்படி பார்க்கறாரு? இந்த இடத்துல என்ன செய்யறாரு? அவரை லாசருவை திருப்பி எழுப்புறாரு. யாரை மட்டும்தான் எழுப்ப முடியும்? தூங்கிட்டு இருக்கவங்கள தான் எழுப்ப முடியும், இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில நித்திரை என்பது, நம்முடைய பார்வையில நித்திரை, அதாவது மரணம் என்பது இயேசு கிறிஸ்து பார்வையில சாதாரணமா ஒரு நித்திரை. அப்போ அந்த இடத்துல ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், அவர் நித்திரை அடைந்தான் அப்படின்னும் பொழுது தேவனுடைய பார்வையில அவர் எப்படிதான் இருக்கிறாரு? தூக்கத்தில் தான் இருக்கிறாரு. அதே நம்மளுடைய பார்வையில பார்த்தோமா அவர் மரண நிலையில் இருக்கார், இல்லைங்களா? இப்ப இதே மாதிரி ஒரு மரண நிலை, அதாவது ஒருத்தருடைய மரணத்துல இருந்தா இன்னொருத்தரவே தேவன் எடுக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரை திரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக இதை தமக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப தம்மை தாமே ஒப்பு கொடுத்து யாரை வெளியெடுக்கிறாராமா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாருங்க ஒப்பு கொடுத்தது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தம்மை தாமே நித்திரைக்குள்ள போய் தன்னுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு ஏவாள் எடுக்கிறார். புரியுதா? பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களையும், நாம் அவருடைய சரீரத்தில் அவயங்களாயும். இப்போ ஏவாள் ஆதாமுடைய சரீரத்தில் என்ன? ஒரு அவயம், விலா எலும்பு. புரியுதுங்களா? இப்ப நம்ம யாராம இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துல? ஏன் தெரியுங்களா இயேசு கிறிஸ்து விழால போய் குத்துனாங்க? ஏன் வேற எங்கேயாவது குத்தி இருக்கலாம்ல சிலுவையில? ஏன் விழால குத்துனாங்க? ஆக்சுவலா அதே மாதிரி விழாவில் குத்தப்பட்டு தான் ஒருத்தர் எடுத்து முதலாம் ஏவாள் என்ன பண்ணார்? தேவன் வெளி எடுத்தார். இப்ப அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அப்படின்ற 2வது ஆதாம மரண நிலைக்கு கொண்டு போய் அந்த விழாவை குத்தப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் ஏவாள சிருஷ்டிக்க போறார். அப்ப முதலாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டது எப்படி அப்படின்னா ஆதாமின் விழா எலும்புல. ஆதாம் மரண நிலைக்குள்ள நித்திரைக்குள்ள போய் அந்த நித்திரையில மூலயமா விழா எலும்புல இருந்து எடுக்கப்பட்டவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஏவாள். அதே மாதிரி 2ஆம் ஆதாம் என்கிற இயேசு கிறிஸ்து நித்திரைக்குள் போய் அவருடைய விழா எலும்புல குத்தப்பட்டு அதன் மூலமா உருவானது என்னது? அவருடைய சரீர அவயங்களாகிய சபை. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். முதலாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட விதம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய விழா எலும்புல. இப்ப அப்படியே 2ஆம் ஏவாளாகிய சபை சிருஷ்டிக்கப்பட்டது எப்படிதான்? இயேசு கிறிஸ்துவின் நித்திரை மூலயமா அவருக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட என்னதான் சரீர அவயங்கள் தான் சபை. இப்போ யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஆதாமுக்காக, அதாவது யாருக்காக? ஆதாமுக்காக ஏற்ற துணையா உருவாக்கப்பட்டதா சிருஷ்டிக்கப்பட்டதா ஏவாள், இல்லைங்களா? அதே மாதிரி 2ஆம் ஏவாளாகிய திருச்சபை சபை வகுப்பார் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு சிருஷ்டிப்பு எதற்காக தான்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை, ஸ்திரீயோ புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர். இப்ப இந்த வசனத்தை வேற, அதாவது ஆர்டினரியா பார்த்தோமா ஏதோ ஒரு குறைபாடா தெரியும். அது என்ன? இத ஒரு அடிமை அப்படின்ற மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள ஸ்திரீயை கொண்டு போன மாதிரி தெரியும். ஆக்சுவலா இப்ப அப்படியே இந்த ஸ்திரீ, அதாவது சபைன்ற ஸ்திரீ யாருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டாங்க? சபைன்ற ஸ்திரீ புது சிருஷ்டி யாருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு தான் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப பாருங்க, ஏதாவது அந்த அடிமைத்தனம் தெரியுதா அப்படின்னு? இப்ப இந்த வசனத்தை புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள், அப்ப நீ அடிமைதான் அப்படின்ற மாதிரி ஒரு கவனிச்சோம். அப்படி இல்லை.
ஆக்சுவலாக அது எதற்கு அடையாளமாக இருக்கலாம்? பின்னாடி இயேசு கிறிஸ்துவுடைய சரீர அவயங்களா திருச்சபையும் யாருக்காக தான் சிருஷ்டிக்கப்படுது? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. அவரை நித்திரை அடைய வச்சு அவருக்குள்ள இருந்தே என்ன பண்ணுதுன்னா புது சிருஷ்டி அப்படின்ற மணவாட்டியை வெளியெடுக்கிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக்க கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்து நியமனத்தின்படியால் உங்களுக்காக தேவ வைராகியமான வைராகியம் கொண்டிருக்கின்றேன். இப்ப நம்மெல்லாம் யாருக்காக மணவாட்டியா இருக்குமாமா? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நம்மள கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். இப்ப வாழ்ந்துட்டு இருக்கணும். நம்மளாம் சிருஷ்டிக்கப்பட்டது எதுக்காக? நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட விதம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை, அவர் ஜீவனை கொண்டு நாம் உயிர் பெற்றுக்கொண்டோம். புரியுதுங்களா? அடுத்தது என்ன நோக்கத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? புது சிருஷ்டியா இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி, அவருக்கு ஏற்ற துணையா இருக்கு, அவருக்கு வேலை செய்யிருக்கு, அவருடைய வேலைகளை செய்வதற்கு, அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அங்க ஏவாள் செஞ்சாங்கல்ல, யாரை விட்டு கொஞ்சம் விலகி வந்தாங்க? ஆதாமை விட்டு கொஞ்சம் விலகி வந்தாங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. நம்மளும் சபை வகுப்பாருக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா நம்ம சிந்தனை கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே வந்துச்சுன்னா ஒருத்தர் ரெடியா இருக்காரு. புரியுதுங்களா? அப்ப நம்மளும் அந்த மாதிரி வஞ்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படியாய் இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கிறிஸ்துவோடு இருந்தாதான் புது சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. அப்ப என்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தாரோ அன்னைக்கே நம்மளுடைய பழைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு? பழைய பாவங்கள் எல்லாம் போய் இப்ப நம்ம ஒரு புது சிருஷ்டி. இயேசு கிறிஸ்துவின் விலா எலும்புக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட அவருடைய மணவாட்டி, 2ஆம் ஏவாள், எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் எடுக்கப்பட்டிருக்கணுமோ. புரியுதுங்களா? யாருக்குள்ள இருந்து ஏவாள் எடுக்கப்பட்டாங்க? ஆதாமுக்குள்ள இருந்து ஏவாள் எடுக்கப்பட்டாங்க. இப்ப நம்மளும் யாருக்குள்ள இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டிருக்கோம். அப்படி எடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தியிருக்கார். அவருடைய விலையேற பெற்ற ஜீவனையும் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்து நித்திரைக்குள்ள போயிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாகவே இருக்கணும். ஏன்னா நம்ம சிந்தனை என்னைக்கு வேணாலும் திசை திருப்பப்படலாம். அந்த சிந்தனை திசை திருப்பப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சரிங்க, கொஞ்சம் கவனிங்க, என்னை கொஞ்சம் கவனிங்க. உங்களை தான், என்னை கொஞ்சம் கவனிங்க. பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்னேன், எல்லாத்து மனசுக்குள்ள யார் யார் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சா இல்லையா? யார் அது அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோமோ இல்லையா, ஒரு ஆர்வம் வந்துச்சு இல்லையா? இந்த பேராவல் தான் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கும் ஒரு ஆபத்தா வந்து முடிய போகுது. ஏன்னா ஏவாளுக்கும் என்ன ஆச்சுன்னா அந்த பேராவல், அந்த பழத்துல என்னதான் இருக்குது அது சாப்பிட்டு பார்க்கலாமே, ஒரு ஆவல் 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 அதிகமா ஆவல் வந்துட்டே இருந்தது அவங்களுக்குள்ள. அப்ப நமக்குள்ள கூட இப்படி ஒரு ஆவல் வருமாம். எப்படின்னா இன்னைக்கு வந்து வேறு மாதிரி சத்தியங்கள் எல்லாம் உள்ள புகுந்துட்டு இருக்கு. இப்ப நமக்குன்னு தேவன் ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கார், ஒரு கிறிஸ்துவை பற்றின உபதேசத்தை கொடுத்திருக்காரு. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏவாளை வந்து வஞ்சித்தது போல உங்களை பற்றி கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலிருந்து வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கேன் அப்படின்ட்டார். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம் வஞ்சிக்கப்படுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விதமான சில இப்ப நமக்குன்னு ஒரு சத்தியங்கள் ஒரு விசுவாசத்துக்குள்ள போயிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு புதுசா வித்தியாசமா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்படிதான் நம்ம வஞ்சனைக்குள்ள போகும். நம்ம பெருசாலாம் வஞ்சனைக்குள்ள போயிட மாட்டோம். எந்த சத்தியத்தை முழுமையா நம்பி வந்திருக்குமோ அந்த சத்தியங்களே காரணமாயிரும் நம்மளுக்கு சில நேரங்கள்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்வம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா தேவன் ஒரு லிமிட் வச்சிருக்கார். இதை செய்யக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கார். ஒரு சில நேரங்களில் வந்து தேவனே தேவன் வந்து மறைச்சி வச்சிருப்பார், கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதை நான் தேடுறேன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றேன்னு பண்ணிட்டு போவோம். புரியுதுங்களா? ஆவல், கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது நான் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன், இது இப்படி இந்த சத்தியம் பாருங்க இப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை நம்ம சிந்தனை அதுக்குள்ள போச்சுன்னா நம்மளும் என்ன ஆயிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது கிறிஸ்து என்கிற 2ஆம் ஆதாம் விட்டு நாமளும் திசை திருப்பப்படுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இந்த பூமிக்குள்ள இருக்கு, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம இதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
நமக்குள்ள அந்த ஆவல் ரொம்ப வந்துச்சா, அதை போய் எட்டி பார்க்கலாம், இதை போய் பார்க்கலாம், இதில் என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவல் வந்துச்சுன்னா பேசாம தேவன்கிட்ட சரண்டர் ஆயிடணும். தேவனே இந்த ஆவல் இந்த ஆர்வம் சரிதானா, இந்த ரூட்டில் நான் போகிறது சரிதானா அப்படின்னு தேவன்கிட்ட சரண்டர் ஆயிடணும். ஒருவேளை ஏவாள் போய் அந்த இடத்துல இந்த சாத்தான் இந்த சர்ப்பத்தை வச்சு இப்படி எல்லாம் என் சிந்தனை தூண்டிட்டு இருக்கான், இது சரியா இருக்குமோ அப்படின்னு போய் கன்சல்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருவேளை மாற்றங்கள் நடந்திருக்கலாம். எப்படி நடந்திருக்கும் நம்ம உறுதியாலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை, ஏன்னா ஆதாம் அவர் தனிமையாக இருந்த வரைக்கும் அவர் அதெல்லாம் சொல்லல. அவர் அப்போ அதை போய் அவர் டிஸ்டர்பே பண்ணல அவரை. அப்போ சாத்தானுக்கு வந்து எங்கே போய் கை வச்சா எப்படி நடக்கலாம் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி தான் யார் யார் பலவீனமாக இருக்கிறோமோ அவங்கள ஈஸியாக டச் பண்ணுவோம் அந்த சாத்தான். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப என்னன்னா, நம்ம முதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா பாவத்தின் சம்பளமாகிய மரணம்ன்ற வாழ்க்கையில இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கும் நமக்கும் என்ன ஒரு ஒப்புரவாக்குதல் ஏற்பட்டிருக்கு. அப்ப நம்ம யாரை சார்ந்தே இருக்கணும் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்தே இருக்கணும். ஏவாள் மாதிரி ஒரு நிமிஷம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டோ இல்லை இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் திசை திருப்பப்படுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அங்கே எப்படி மரணத்துக்குள்ள கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க மரணத்துக்குள்ள போன மாதிரி வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்க என்னோட எனக்குள்ள இருந்து தான் நீங்க எடுக்கப்பட்டிருங்க, என்னோட தான் நீங்க என்ன பண்ணணும், தொடர்புல இருக்கணும் அப்படின்றாரு. ஒருவேளை அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சுன்னா அந்த கொடி என்ன ஆகப்படும், காஞ்சி அக்னியில எரிக்கப்படுவதற்கு ஒழிய ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்மளுடைய தொடர்பு எப்பவுமே கிறிஸ்துவ கூடவே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட கிறிஸ்துவ பற்றின சிந்தனையிலிருந்து நம்ம மாறுபடக்கூடாது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு பொழியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியினாலே போடுகிறார்கள். அப்போ தொடர்பு எப்பவுமே திராட்சை செடியோட அந்த கொடிக்கு என்ன இருக்கணும், ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கணும். ஆதாமோட ஏவாள் இருந்துட்டே இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்குமா? இப்படி யோசிச்சு பார்க்கலாம் கொஞ்சம் மாற்றி. ஆதாமை விட்டு பிரியாம அவங்க கூடவே இருந்து எதற்காக நான் உருவாக்கப்பட்டேன், இந்த நோக்கம் என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஏவாள் உணர்ந்து ஆதாமு கூடயே இருந்து அவருடைய ஆலோசனையே கேட்டு இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா வந்திருக்குமா? கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. என்னைக்கு ஆதாமுட்ட விலகி வராங்களோ அன்னைக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றமே வருது. அப்போ சிந்தனைகள், முதல்ல சிந்தை தான் அது. சாத்தான் வந்து கூட்டிகிட்டெல்லாம் போகல, நம்ம போய் அப்படியே தனியாக போய் அப்படியே ஏதேன் தோட்டத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமே அப்படின்னு முதல்ல என்ன இருக்கும், அவங்களுக்கு சிந்தனை வந்திருக்கும். அந்த சிந்தனை மூலயமா தான் இப்போ நம்மளும் தனியாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம், நம்மளும் அதை பண்ணலாம், இதை இப்படி தான் சிந்தனை வரும், நமக்கு இப்படி தான் சிந்தனை வரும். நம்முடைய சிந்தனையெல்லாம் அந்த ஆராய்ச்சியில் தான் அதிகமாக போகும். தேவன் மறைச்சி வச்சிருப்பார், அதுக்குள்ளே நோண்டி எடுத்துகிட்டே இருப்போம். அது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். நம்ம ஆராய்ச்சி நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள்னு, இல்லைங்களா? ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க பிரதர் எழுதியிருக்கார், ரசல் பிரதர் இதில் கமெண்ட்ரியில் ஆராய்ச்சி பார்க்குறேன்னு சாக்கடை தண்ணி ஓடுதில்ல, அது தண்ணி தானே, அதை சுத்தமாக்குறேன் அப்படின்னா அது சரியாக இருக்குமா? அந்த மாதிரி தான் சில ஆராய்ச்சி இருக்கும். நன்மைன்னு நினச்சிட்டு அது சாக்கடையில் நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சாக்கடை தன்மையில் இருக்கக்கூடியதில் ஆராய போயிடுவோம், சத்தியம்னு நினச்சிட்டு அப்படின்னு ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்காரு ஒரு கமெண்ட்ரியில். அப்போ அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏவாள் வந்து 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா தேவ வார்த்தையை அவங்க கூட்டி பேசுகிறாங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனிகளை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இப்ப இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறதுல கரெக்ட் தானே? நீங்க சாகாதபடிக்கு அது என்ன பண்ணக்கூடாது,
சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடக்கூட கூடாது அப்படின்ட்டாங்க. சொல்லியிருக்கிறது கரெக்டு தானே, இது ஏதோ கூட்டி பேசின மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஆதாம்கிட்ட என்ன சொன்னார், இவங்க என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம நல்லா கவனிக்கணும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இப்ப ஏவாள் சொல்லும் பொழுது என்ன எக்ஸ்ட்ரா வருது? தொடக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஆனா தொடக்கூடாதுன்னு சொல்றது ஒண்ணு தப்பு கிடையாது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆனாலும் தேவன் சொன்னதுக்கு மிஞ்சி நம்ம நன்மைன்னு எதைய செஞ்சாலும் அது நன்மை மாதிரி தெரிஞ்சா கூட அது எங்கே தான் போய் நம்மளுக்கு முடியும்? தீமையில தான் முடியும். இதே மாதிரி இஸ்ரேல் தேசத்தில் பரிசேயர் சதுசேயர் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் தேவன் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க ஆட் பண்ணாங்க. நியாயப்பிரமாணத்தில் சொல்லாத வார்த்தைகள்லாம் இவங்க ஆட் பண்ணாங்க. வாசிக்கலாம் மார்க் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 13 வசனம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனம் அவமாக்குகிறது. அதாவது நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு சொல்றாரு? நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால. அவங்க பாரம்பரியம் என்னது? இஸ்ரேல் யூதர்களுக்கு பாரம்பரியமான ஒரு விஷயம்னா என்னது? நியாயப்பிரமாணம். புரியுதுங்களா? அந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் அப்படின்றார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை இவங்க எப்படின்னா தேவன் சொல்லாத விஷயங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 48-49 வசனங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 48 முதல் 49 வசனங்கள். அதிகாரிகளாவது பரிசேயராவது யாதொருவரும் அவனை விசுவாசித்ததுண்டா? அதாவது இயேசு கிறிஸ்துவை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லா ஜனங்களும் எல்லாரும் அவங்க பின்னாடியே நீங்க போறீங்களே, யாராவது நல்ல அதிகாரிகளோ நல்லா படிச்சவங்க நல்ல நிலைமையில் இருக்குங்க யாராவது என்ன நம்புறாங்களா? அப்ப இதுல இருந்து என்ன புரியணும்? நீங்கெல்லாம் முட்டாள்கள் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை அந்த 2வது வசனம், வேதத்தை அறியாதவர்களாய் இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். பாருங்க என்ன சொல்லிட்டாங்க? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. எங்கேயாவது ஒரு வசனம் அப்படி இருக்கா? வேதத்தை நீங்கள் அறியலைன்னா சபிக்கப்பட்டவங்க, நியாயப்பிரமாணத்தை நீங்க அறியலைன்னா சபிக்கப்பட்டவர்கள் எங்கேயாவது இருக்கா? அப்ப இவங்களுடைய இந்த தந்திரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாருங்கப்பா, எடுத்தவொன்னு அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதொருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? ஏன்னா அவங்க அதிகாரிகளுக்கும் பரிசேயர் சதிசேயருக்கும் தெரியாத சத்தியமா இவனுக்கு தெரிய போகுது. அப்படி அந்த கோணம் தான் அவங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க அப்படின்னு. இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருந்திருந்தா பரிசேயர்லாம் போயிருப்பாங்கல்ல, வேதப்பாரகர்லாம் போயிருப்பாங்கல்ல, அவங்களாம் யாராவது போயிருக்காங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்க வேதத்தை சரியா அறியாம இருந்தீங்கன்னா நீங்களாம் சபிக்கப்பட்டவங்கன்ட்டாங்க. கூட்டி பேசுறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. நம்ம எப்படி இருக்கணும்? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு உள்ளத்தை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்ல கடவீர்கள். நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்ப எப்பவுமே தேவனால் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதையே போதிச்சு அதையே சொல்லி அதன் மூலியமா என்னென்ன வருதோ, இயேசு கிறிஸ்துவும் தேவனும் நம்மளுக்கு போதித்த போதனைகளை மற்ற சகோதரர்கள் எப்படி நேர்த்தியா நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதையே மாத்திரமே நம்ம எடுத்து அதை மாத்திரமே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசிட்டு போயிடணும். இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பேசும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் மாதிரி தான் தெரியும், ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அது பெரிய தீமையை விளைவிக்கக்கூடியதாக மாறிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால் நம்ம வாயிலிருந்து வர இது கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு காரியமும் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இதில் எந்த மாற்றி பேசுறக்கோ பொய் பேசுறக்கோ இல்லை சமாளிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, அவ்வளோதான் விஷயம் அப்படின்ட்டு போயிடணும். இதை தான் தேவனும் விரும்புகிறார். ஏவாள் சொன்னாங்க, நான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு, சாத்தான் அதையே பிடிச்சிட்டா, நீ தொட்டுப்பாரு அப்படின்னு.
பாரு பாம்பு சர்ப்பம் பாரு எப்படி தொடுது, ஒன்றும் ஆகலைல்ல, நீயும் தொட்டுப்பாரு. முடிஞ்சுதா? ஃபஸ்ட்டு அவங்க டச்சு தான், தொட்டு பார்த்துருப்பாங்க, ஒன்றுமே ஆயிருக்காது. அதுக்கப்புறம் தான் முழுமையாக சாப்பிடணுன்னு என்ன வந்திருக்கும். அப்போ சின்ன விஷயந்தான், நல்ல காரியம் தொடக்கூடாதுன்றது நல்ல விஷயந்தான், அப்படி தான் தெரியுது. ஆனால் எதையும் சொன்னமோ அதை மாத்திரம் செய்யுங்க அப்படின்றார் தேவன். அப்போ நமக்கும் அந்த குணலட்சணம் இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம்னா வீழ்த்தப்பட்டு விடுவோம் அப்படின்றது இது மூலியமாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 4வது இச்சை உள்ளவராகுதல். இந்த இச்சை அப்படின்றது அந்த பேராவல் நான் படித்தோம்ல, அதாவது ஆசை, அறிந்துக்கணுன்ற பெரிய ஆவல். இந்த ஆவல் வர 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 சில காரியங்களில் போய் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமையே நம்ம அந்த காரியங்களுக்குள்ள போய் என்றைக்குமே இந்த இச்சை அப்படின்றதே என்ன அப்படின்னா, இச்சைன்னு எதை சொல்லலாம்? ஆசை ஒரே வார்த்தை. அப்புறம் ஆசைனா இன்னொருத்தர் பொருள் மேலே ஆசைப்படுறது. அப்புறம் அப்புறம் நம்ம கெப்பாசிட்டி இதுதான், இதற்கு மிஞ்சி நம்ம யோசிக்கிறது கூட என்னது இச்சை அப்படின்ட்டாரு. 2வது சில நமக்குள்ள மூர்க்கங்கள் எழும்புதில்லை, வெறித்தனங்கள், வெறி மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் வரும்ல, இது கூட இச்சை தான் அப்படின்றாங்க. அதாவது ஒரு வெறி செயல் வருதில்ல, இது செஞ்சு ஆகணும் அப்படின்னு ஒரு வெறிக்குள்ளே போகிறது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சை தான். அந்த மாதிரி குணங்கள் இருந்தாலும் இச்சை தான். இப்போ ஏவாளுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா நாளடைவில் ஆர்வம் அதிகமாகி கடைசியில் வெறி ஆயிடுச்சு. அதை சாப்பிடாம விட்டால் கூட சாப்பிட்டே ஆகணும், என்ன நடந்தாலும் சரி. இது ஒரு வெறி தானே, புரியுதுங்களா? நம்ம இந்த கோணத்துல யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். இச்சைனா ஆசைப்படுறது, மற்ற பொருள் ஆசைப்படுறது, இந்த மாதிரி வேற விஷயங்கள் ஆசைப்படுறது, இப்படியே போயிருப்போம். ஆனால் இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு செல்போனவே இந்த செல்போனை நான் எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு வாழ்க்கையில் என்னுடைய லட்சியம் அப்படின்னு நம்ம வெறித்தனம் வந்துச்சுன்னா அதுவும் இச்சை தான். அப்படி கூட நமக்கு இருக்கக்கூடாது, நம்ம ரொம்ப கேஷுவலாக இருக்கணும். நம்மளுக்கு தேவைப்பட்டால் தேவன் அதை என்ன பண்ணுவார், அதை கிடைக்கிறதுக்கு வாய்க்க பண்ணுவார், அவ்வளோதான். இல்லையா அவ்வளோதான், அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள், இந்த இச்சை அப்படின்றது சில நிறைய காரணங்கள் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் போதிக்கும் பொழுது அது எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஏதாவது புதுமையாக சொல்லிகிட்டே இருக்கணும், அது எல்லாரும் ஆர்வமாக கேட்கணும் அப்படின்றது கூட இச்சை தானமா. அப்படியும் சில பேர் இருப்பாங்கன்னு சகோதரர் சொல்லியிருக்கார். சில பேர் போதிக்கும் பொழுது புதுசாக ஏதாவது புதுசாக சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அந்த புதுமையை சொல்றதுக்காகவே சில வசனங்களை தேர்ந்தெடுப்பாங்களாமோ. அதாவது புதுமையாக சொல்றதுக்குன்னே அந்த புதுமையாக எப்படி சொல்ல முடியுமோ அதற்குண்டான வசனங்கள்லாம் தேர்ந்தெடுத்து போதிப்பாங்க. இதுவும் இச்சை தான். இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அப்படின்றாரு. வாசிக்கலாம். 78ஆம் சங்கீதம் 18வது வசனம். 78ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். தாங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தின் தேவனை பரீட்சை பாராது. தாங்கள் இச்சைக்கேற்ற, தாங்கள் விரும்புற மாதிரி சத்தியங்கள் எடுக்க சொல்லி, இல்ல புதுமையா எடுக்க சொல்லி, புதுமையா கேட்டு விரும்பி யாரையே பரீட்சை பார்க்குறாங்களாமா? தேவனை பரீட்சை பார்த்தாங்களே ஏவாள். தேவன் நீங்க சாவீங்க அப்படின்ட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது எப்படி சாகும் பார்க்கலாம் அப்படின்னு தேவனையே பரீட்சை பார்த்துட்டாங்க. அந்த கண்டிஷனுக்குள்ள நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்ம இந்த இச்சைக்குள்ள இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரி இச்சையான காரியங்கள்ல இருந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், உலகத்துல இச்சையான காரியங்கள் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், வகுப்பார், சபை வகுப்பார், கிறிஸ்துவின் மனவாட்டி, அந்த கண்ணோட்டத்திலேயே நம்ம இருக்கணும். நமக்குள்ள வேற எந்த இச்சை அப்படின்றது நம்ம சொன்ன மாதிரி ஆசையோ ஒரு பொருளை இப்படி பார்த்து அடையணும், அல்லது எனக்கு வேணும்னு நினைக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம வெறி கொள்றது கூட இச்சை அப்படின்றது. அந்த கோணத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இந்த மாதிரி இச்சைகளினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு இருந்து இப்ப நம்ம தப்பிச்சிட்டோமா இல்லையா? நம்மளை தப்பிக்க வச்சிருக்காரு, பிரித்து எடுக்கப்பட்டாச்சு. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள். அது என்னங்க திவ்ய சுபாவம்? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்துக்கு பங்கு. அப்புறம் திவ்ய சுபாவம்னா என்ன? முதல்ல டிவைன் நேச்சர். அதான் டிவைன் நேச்சர் என்ன? சரி, தெய்வீக தன்மைன்னு என்ன? அப்ப சிஸ்டர் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, சாவாமை, தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவர். இதுதான் டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம். சாவே கிடையாது தேவனுக்கு. இப்ப 2வது அது யார் பெற்றுக்கொண்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். இதுதான் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி சாவாமைக்குள்ள
பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகள்னால நமக்கு அருளப்பட்டிருக்கு. அநேக வாக்கு தத்தங்கள் அது நமக்கு அருளப்பட்டிருக்கு. அந்த வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம போகும்போது நம்ம என்ன ஆயிடுவோம்னா அந்த திவ்ய சுபாவத்திற்கு யாராயிரும், பங்குள்ளவர்கள் ஆயிரும். அதை விட்டுட்டு இச்சை வந்து அப்படியும் இப்படியும் பார்க்க ஆரம்பிச்சு வேற சிந்தனைக்குள்ள போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திவ்ய சுபாவம், தெய்வீக சுபாவம் சாவாமைக்குள்ள இருந்து விலகி எதுக்குள்ள போயிடுவோம்? ஏவாள் எதுக்குள்ள போனாங்க? ஏவாள் அவன் மரணத்துக்குள்ள போயிட்டாங்க இல்லைங்களா? அப்ப நமக்கும் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்துக்குள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும். நம்ம இன்னும் மரணத்துக்குள்ள இருந்து வெளியே தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தேவன் மீட் எடுத்திருக்கார், இயேசு கிறிஸ்துவ கொடுத்து தேவன் மீட் எடுத்திருக்கார். அந்த மீட்பை முழுமையாக்கி கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இன்னும் முழுமையா பாத்திரவானா ஆகணும். அதற்கு பல சூழ்நிலைகள், பல சிக்கல்கள் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும். அதை நாம் தப்பித்து வெளியே வரணும். அதுதான் பாயிண்ட், அந்த இச்சை அப்படின்றது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா தான் செய்த தவறுக்கு சாத்தானை என்ன பண்ணிட்டாங்க? குறை சொல்றாங்க. நம்மகிட்ட இந்த பழக்கங்கள்லாம் இருக்கா இல்லையா? நம்ம ஒரு தப்பு செஞ்சிருவோம், சார் நான் கரெக்டாக தான் போனேன், இந்த பிரதர் வந்து சொன்னாருங்க சார், இந்த சிஸ்டர் வந்து இப்படி பேசினாங்க, பேசி தான் நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்ற சிந்தனை வருதா இல்லையா? இப்போ தேவன் கேட்குறாரு, உலகத்தாரே கேட்பாங்க, அவங்க சொல்றதுக்கிட்ட உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்வாங்களா? பொதுவாக இதெல்லாம் நம்ம வழக்க சொல்ல நம்ம கேட்குறது. அப்போ தேவன் இப்போ நமக்குன்னு ஒரு ஞானம், ஒரு அறிவை கொடுத்துட்டாரு. அது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? நம்ம என்னைக்கு உடன்படிக்கை செஞ்சு வந்துட்டோமோ அன்னைக்கு நம்மளுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியுதா இல்லையா? அது வரைக்கும் நமக்கு நன்மை தீமை தெரிஞ்சுதா? தீமையே நன்மை என்று எண்ணி ஓடிக்கொண்டிருந்தோம். புரியுதுங்களா? என்னைக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணுமோ அன்னைக்கு எது தீமை எது நன்மைன்னு நம்ம பகுத்து பார்க்கறதுக்கு நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டார். அப்படி பார்த்து நம்ம தப்பிக்கணுமா ஒழிஞ்சு நாம் ஒரு தவறுக்குள்ள போயிட்டு அந்த தவறுக்கு இன்னொருத்தரை பழி போடுறது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்காதம்மா? ஏற்புடையதா இருக்கா? ஏவாள் சொன்னாங்கல்ல, நாங்கள்லாம் செய்யல. அப்போ நம்ம செஞ்ச தவறுக்கு இன்னொருத்தர் மேல பழி போட்டோமா அது யாரவே குற்றப்படுத்துற மாதிரி. ஏவாள் அங்க யாரவே குற்றப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. நான் தப்பு செய்யல, நீங்க எங்களுக்காக வச்ச காவலாளி தான் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்தாங்கன்ற மாதிரி ஆகி போச்சு. ஆதாமும் அப்படிதான் சொன்னார். அப்போ அப்படி தேவனவே நம்ம என்ன பண்றோம், குறை பண்ற இடத்துக்கு போயிடுவோம். வாசிக்கலாம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே. நல்லா கவனிச்சுக்கணும் இந்த வசனத்தை. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினால் உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அப்ப மற்றவர்களை பத்தி நம்ம குறையே சொல்லக்கூடாது. எப்படின்னா இந்த வசனத்துல பாருங்க, நீ யாரானாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால். அதாவது ஒருத்தர் ஒரு குற்றத்தை ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு புதுசா ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் உள்ள வராங்க. வரும்போது அவங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லுவோம். சிஸ்டர் நீங்க சகோதரை பார்க்காதீங்க, சத்தியத்தை மட்டும் பாருங்க. பிரதர் சகோதரை பாருங்க, சத்தியத்தை மட்டும் பாருங்க, சத்தியத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவோம். அதெல்லாம் ஓகே சொல்லிட்டே வந்து, பிரதர் சிஸ்டர் யாராவது உங்களை ஏதாவது யாரை பற்றியாவது ஏதாவது தப்பாக சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? யாராவது உங்களை தவறா யாரை பற்றியா வேற சகோதரனையோ சகோதரியோ தவறாக பேசுனா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதை கேர் பண்ணாதீங்க, காது கொடுத்து கேட்காதீங்கன்னு. இது சொல்லாமா? அப்படி புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்லாமா? இது நல்ல விஷயம் தானா? சொல்லலாமா வேண்டாமா? யாராவது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இன்னொரு சகோதரன் சகோதரியை பற்றி ஏதாவது தவறாக சொன்னாங்கன்னா நீங்கள் காதை கொடுத்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்றது சரியா தவறா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? யாரோ ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ என்ன பண்ணிடுறோம், குற்றப்படுத்திடுறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். அந்த தவறை இவங்களுக்கு யாருக்காவது வெளியே சொல்லிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது, அதனால அவங்க சொன்னா கூட அதை கேட்கக்கூடாதுன்ற மைண்டும் போயிடும். அதான் என்ன சொல்றாருன்னா பாருங்க, குற்றவாளியா தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள். ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ வந்து நீங்க சொன்னா அதை ஏத்துக்காதீங்கன்னு சொல்லும் போது, என்னைக்காவது யாரோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு சகோதரன் செஞ்ச ஒரு தவறு கூட போய் யதார்த்தமா இன்னைக்கு அந்த பிரதர் இப்படி பண்ணிட்டாரு, டக்குன்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு போன அது ஏற்கனவே அந்த கேட்ட சகோதரனுக்கு எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட்லன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு சகோதரன் புதுசா வர்றவங்கள்ட்ட யாராவது யாரை பத்தியாவது தவறா சொன்னா நீங்க அதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறோம். முடிஞ்சிருச்சு.
என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சகோதரன் ஏதோ ஒரு தவறு பண்ணிடுறாரு. இப்போ ஒரு புதுசாக வந்தவங்கள்ட்ட வந்து ஒரு சகோதரர் சொன்னார்ல, நீ யாராவது ஒரு சகோதரனோ சகோதரி யாரை பற்றி தப்பாக சொன்னால் நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அப்போது கொஞ்ச நாள் கழித்து இந்த ஒரு சகோதரர் வந்து யதார்த்தமாக போய் உண்மையாலுமே ஒரு சகோதரர் தவறு பண்ணிட்டார், ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு. அதை அந்த புதுசாக சகோதரர்கிட்ட பிரதர் இந்த சகோதரர் பாருங்க இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஓ, அன்னைக்கே அந்த பிரதர் சொன்னார் இந்த மாதிரி வந்து குற்றம் சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போ இவர் குற்றம் சொல்லுவார் அப்படின்னா அவர் மனசுக்குள்ளே இவர் யார் ஆயிடுவார்? குற்றவாளி ஆயிடுவார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் பாருங்களேன், நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால். நீ ஒருத்தர் குற்றம் சொன்னானே கேட்காதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் குற்றவாளி ஆக்கிட்ட. புரியுதுங்களா பாரு? இந்த பாயிண்ட் புரியுதா? ஒருத்தர் குற்றமே சொன்னா கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் குற்றவாளி ஆக்கிட்ட. அதனால உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை, நீ தப்பிக்க முடியாது அப்படின்ட்டாரு. அப்போ அப்படி வார்த்தைகளை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது சபையில். புரியுதுங்களா? சத்தியத்தை சொல்லணும், வந்து சத்தியத்துக்குள்ளே எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி ஐக்கியமாக இருக்கணும். நமக்கு சோதனைகள் சபைக்குள்ளே தான் வரும், அதெல்லாம் எதிர்கொள்ளணும், அதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி சில வார்த்தைகள் ஒருத்தர் வந்து தவறாக சொன்னால் நீங்கள் கேட்காதீங்க, அதை கேட்காதீங்க, இதை கேட்காதீங்கன்னு அப்படி சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி ஒருத்தரை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குன்ற அர்த்தம். அதுதான் சொல்கிறாரு, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறவனே. வார்த்தை எப்படி வருது பாருங்க. இந்த வசனத்தை கடந்தே போக முடியல நம்மளால. நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. நீ என்ன சொல்றியோ, நீ சொல்ற அன்னைக்கே நீ என்ன பண்ணிடுற, நீ என்ன சொல்றியோ செய்யக்கூடாதுன்னு சொல்றியோ அதை சொல்ற அன்னைக்கே நீ என்ன பண்ணிடுற, செஞ்சிடுற. அதனால போக்கு சொல்ல இடமில்லை அப்படின்ட்டார். நீ குற்றவாளியாக தீர்க்கிற எவைகளையோ அதை நீயே செய்கிறப்பா. அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையை கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் ரோமர் 2ஆம் அதிகாரம் அதே 2வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களை குற்றம் தீர்க்கிற விஷயங்கள்ல ரொம்ப நம்ம ஏதோ ஒருத்தரை பத்தி இந்த ஈவில் ஸ்பீக்னு சொல்லுவோம்ல, அடிக்கடி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈவில் ஸ்பீக்கை பத்தியே பேசிடுறோம். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தப்பா பேசுறதுன்னு தப்பா பேசாமையே சில நேரத்துல பேசுவோம், அதுவும் குற்றம் தான். அதுல இருந்து கூட நம்ம வெளியே வந்துடணும். இவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த நியாய தீர்ப்புக்குள்ள போறதுக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய விழாவிலிருந்து எடுக்கப்படல. நியாயம் தீர்க்கப்படுறாருல, நியாய தீர்ப்புக்குள்ள போய் யார் நியாய தீர்ப்பு கொடுக்குறாரோ அவரு கூட நம்ம அமர்றதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்மளே அந்த நியாய தீர்ப்பு முன்னாடி போய் நிற்கிறக்கல்ல. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் அப்படி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த தவறுகள்லாம் இந்த மாதிரி ஏவாள் என்னென்ன செஞ்சாங்களோ அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் தேவன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேலே என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு தயவு காட்டிட்டு இருக்காரு. எப்படி ஏவாளுக்கு தேவன் அவங்க பிரசவத்தில் தயவு காட்டினார்ல, அவங்க அவ்வளோ தவறுகள் மீறுதலுக்கு உட்பட்டும் அவங்களுக்கு எப்படி ஒரு அன்பு செலுத்தி அவங்களுக்கு தயவு கொடுத்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்குமே என்ன பண்ணிட்டு இருக்காரு. இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேட்டுள்ளதாய் இருக்கும். ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அழகா நம்ம 2ஆம் ஆதாமுக்காக 2ஆம் ஏவாளா நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். இப்போ நமக்கு யார் யார் என்னென்ன, அதாவது கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அப்படின்னா என்ன? கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவ அறிகிறதுன்னா என்ன? என்ன சிஸ்டர்? இல்லை நல்லா சத்தமாக சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்றது என்னால் கெஸ் பண்ண முடியல. தைரியமா சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுனா என்னது? சிம்பிள் தான் இது. இயேசு கிறிஸ்து யார், என்ன, அவர் யாரா இருந்தாரு, என்னென்ன பண்ணாரு, இப்ப யாரா இருக்கிறார், இவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர் தான். ஏன்னா இன்னைக்கு உலகம் இயேசு கிறிஸ்துவ எப்படி அறிஞ்சு வச்சிருக்கு. அவரே பிதாவா இருந்தாரு, குமாரனா வந்தாரு, இப்ப ஆவியானவரா உலாவுறார், முடிஞ்சு. ஆனா நம்ம அப்படி அறியல. தெளிவா கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும்.
முன்னாடி கூட மரணத்துக்குள்ள மரணம் இருந்துச்சு, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இருந்துச்சு. ஆனாலும் அதுல இருந்து கூட ஒரு தயவுக்கு வச்சிருந்தார் தேவன். ஆனா இப்போ இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன். நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்மள ஏன் திராட்சை கொடியோட வந்து ஒப்பிட்டு பேசினாரு? திராட்சை கொடி ஒரு டைம் அந்த ஈல்டு கொடுக்கல, கனி கொடுக்கலன்னா என்ன பண்ணிடுவாங்க? அந்த கொடியை வெட்டிடுவாங்க. இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் அத்தி மரத்தோட ஏன் ஒப்பிட்டு பேசினாரு? அத்தி மரம் ஒரு முறை கனி கொடுக்கலனாலும் அடுத்த முறை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த சீசன்ல. திராட்சை கொடி அப்படி இல்லை. கொடி படர்ந்து வந்துருச்சுன்னா அந்த கொடி எப்போ படர்ந்து வருதோ அது அந்த அந்த சீசன்ல கனி கொடுத்துடணும். இல்லைன்னா அந்த கொடியை மட்டும் வெட்டிடுவாங்க, மறுபடியும் அடுத்த கொடி வளரும். புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கும். நமக்கு அடுத்த வாய்ப்புகளா இல்லை. வாசிக்கலாம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 6 வசனம் முடிய. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். இந்த வசனம் புரியுதுங்களா? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு நம்ம சத்தியங்களெல்லாம் கேட்டு உடன்படிக்கை எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மற்றவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துட்டு இருந்து ஒளியை வாங்கி பிரகாசத்தை கொடுத்துட்டு இருக்கோம். பரம ஈவை ருசி பார்த்தும். அது என்ன பரம ஈவு? இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலினா என்ன, அதோடைய வல்லமை என்ன அப்படின்றத என்ன யார் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறது? நமக்கு தான் நல்லாவே தெரியும் இல்லைங்களா? மற்ற எல்லாருமே இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தினார் ஜீவனை கொடுத்தாரு, முடிச்சிடுறாங்க. அந்த ஈடுபலின்றது என்ன, இந்த ரேன்சம் அப்படின்றது என்ன அப்படின்றதெல்லாம் வந்து யார் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும்? நம்ம தான். அந்த பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்கள். இனிவரும் உலகத்தின் பலன்கள்னா மூன்றாம் உலகத்தின் பலன்கள் என்னென்ன, யுகாயுகத்தின் பலன்கள் என்னென்ன, எல்லாத்தையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் தாங்களே வந்து சிலுவையில் அரைஞ்சிடுறோம். அது எதுக்கு எப்படி அப்படின்னா, மோசே வந்து இந்த ஜனங்களை வழி நடத்தி வந்துட்டு இருப்பார்ல. மோசே ஏன் கானானுக்குள்ள போகல? என்னது? தண்ணிய கண்மலை கிட்ட போய் பேச சொல்லுவாரு. ஆனா இவர் என்ன பண்ணிடுவாரு? ஆனா அதுக்கு முன்னாடி அடிக்க தானே சொல்றாரு. இப்ப ரெண்டாவது என்ன பண்ண சொல்றாரு? பேச சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக எத்தனை முறை அடிக்க முடியும்? ஒரு தடவை தான். மறுபடியும் என்ன பண்ணிடுறாரு இவரு? அந்த கண்மலைய அடிச்சிடுறாரு, முடிஞ்சு. இப்ப நம்மளும் என்னன்னா, இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு மறுதளிச்சோன்னு வச்சுக்கல, நம்மளும் யாரா இருக்குமாமா? இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துறதுக்கு ஒப்பிட்டு இருக்குமா? அப்ப நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா? இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் மறுபடியும் அரையிறோமா? இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறதுனா முதல்ல என்ன? மறுதளிக்கிறோமா? அவர் சொல்ற வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சு அவர் நடந்த மாதிரி நம்ம நடக்கலைன்னா, நம்ம வழி வேற மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மறுதளிச்சிட்டு இருக்கு, மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துறோம். அப்போ ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஏவாளுக்குள்ள ஏவாள் என்னென்ன பண்ணாங்க, அதே மாதிரி இரண்டாம் ஏவாளுக்கு வர்றதுக்கு உண்டான பெரிய வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நம்மளை துரத்திட்டே வந்துட்டே தான் இருக்கான். அதனால வந்து நம்ம ஏவாளுடைய சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அடுத்தது நம்மளுடைய சிருஷ்டிப்பும் எதற்காக, இந்த புது சிருஷ்டிப்பு மீன்ஸ் அந்த புது சிருஷ்டின்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ஜீவன்ல இருந்து பெற்றுக்கொண்ட ஜீவனா வந்தவன் நம்ம இல்லைங்களா? அது சிருஷ்டிப்பின் நோக்கம் கிறிஸ்துவ என்னும் மணவாளனுக்கு மணவாட்டியா அவருக்கு ஏற்ற துணையா அவருக்கு வேண்டிய காரியங்களை செய்ய, அவருடைய வேலைகளை செய்வதற்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். நம்ம வந்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவ்வளோதான் பேசணும். அதை மிஞ்சி வேற எதுவுமே பேசக்கூடாது. நமக்கு அந்த பேராவல் இச்சைன்ற விஷயம் பல ரூபத்தில் வரும். இந்த இச்சைகளுக்குள்ள போய் நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. ரெண்டாவது, நாம் செய்த தவறுக்கு யார் மாத்திரமே பொறுப்பாளி? இவர் தாவீது ஒரு தப்பு செய்கிறாரு. தப்பு செஞ்சுட்டு, ஒருவேளை பட்சபால் விஷயத்துல தப்பு செஞ்சுட்டு வேற ஏதாவது காரணத்தை அவர் போய் எங்க சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்,
தேவன் ஏற்றுக்கொண்டிருப்பார் அவரை. ஆனால் சரண்டர் ஆகிறார் பாருங்க, அந்த இடத்துல சரண்டர் ஆகிறார். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், தேவனே என்னை மன்னிச்சிருங்க, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், இனி எனக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்களும் பாவங்களும் வரக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய குணலட்சணங்கள் கூட அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம அதிலிருந்து விடுபடுறதுக்கு வேற மாதிரி பண்ணோமா, இங்கே ஏவாள் எப்படி போய் வீழ்ந்தாங்களோ அதே மாதிரி வீழ்ச்சி நமக்கும் வரும். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் அப்படி வீழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் தேவன் ஒவ்வொரு கட்டத்துல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, தயவு பாராட்டிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். அந்த தயவை பயன்படுத்தி கொண்டு அவரோடு கூட சென்று சேர்ந்த கேட்ட சத்திய வசனங்களை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.